பாரதிய தன்மையும் அதிகமாக கொண்ட பகுதி நம்முடைய பகுதி தான். கலாச்சாரத்தினாலே ஒரு பகுதி எப்படி முன்னேற முடியும் என்பதை நாட்டிற்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சில இந்திய பகுதிகளில், பாரத பகுதிகளில் இந்த நம்முடைய கோவை பகுதியானது மிகவும் முக்கியமானது. நம்முடைய பொருளாதார சிந்தனையாளர் திரு குருமூர்த்தி அவர்கள் சொல்லுவார், அண்ணாவுக்கு நன்றாக தெரியும், கொங்கு மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். நம்முடைய முன்னேற்றம் என்பதே கடந்த 70 வருட காலத்தில் ஒரு 10-15 துறைகளுக்கு மேல் வெவ்வேறு துறைகளில் நம்முடைய உழைக்கும் விவசாயிகள், விவசாய குடும்பங்களை சேர்ந்தவர்கள் சென்று இன்னைக்கு எந்த தொழிலில் எடுத்தாலும் நாம் முன்னணியில் இருக்கிறோம். கோவையினுடைய டர்ன் ஓவர் விற்று முதல் என்று சொன்னால் 1.25 லட்சம் கோடி ஒரு வருடத்திற்கு இருக்கிறது. திருப்பூரில் ஒரு 65,000 கோடி. சங்ககிரி, நாமக்கல் போன்றவை நாட்டினுடைய முதல் 2 போக்குவரத்து மையங்கள். கரூர் இந்த ஹோம்மேட் டெக்ஸ்டைல்ஸுக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற நகரம். இந்த மாதிரி பலவிதமான தொழில்களில் நம்முடைய மக்கள் எல்லாம் சென்று இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பகுதி. ஆகவே இந்த பகுதியில் நாம் இந்த முதல் முறையாக ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆய்வு மையத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்தினோம். வழக்கமாக அவருடைய பிறந்தநாள் விழாக்கள் டெல்லியிலோ அல்லது அவர் பிறந்த மாநிலமான மேற்கு வங்காளத்திலோ தான் நடக்கும். முதல் முறையாக இந்த 2 இடங்களுக்கு வெளியில தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய அன்பு தலைவர் வந்திருப்பது மிகவும் பொருத்தமான விஷயம். ஆகவே நமக்கு இந்த பெருமையானது கிடைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் எப்படி நமக்கு இன்றைக்கும் பொருத்தமானவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த புதிய இந்தியாவில் அளப்பரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அது குறித்து நம்முடைய தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வெவ்வேறு துறைகளில் நாம் பெரிய சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் மார்ச் 2020 கொரோனா ஆரம்பித்த போது நம்மிடத்தில் மருந்துகள் இல்லை, டாக்டர்கள் நர்சுகள் போடக்கூடிய உடைகள் இல்லை. பிரதமர் அறைகூவல் விடுத்தார், தேவையான உதவிகளை செய்தார். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட நகரங்கள் உடனே அதற்கு பதிலளித்தன. ஒரு 9 மாத காலத்தில் தேசம் தன்னிறைவு பெற்றது. நாட்டுக்கு தேவையான அனைத்து PPE கிட்ஸ்களும் நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டன. ஜனவரி 2021 தொடங்கி நாம் ஏற்றுமதி செய்கிறோம். இன்றைக்கு உலகத்தினுடைய 2வது பெரிய ஏற்றுமதியாளர்களாக இருக்கிறோம். அதில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு பகுதிகள் பெரிய பங்களித்திருக்கின்றன. ஆகவே அசாத்தியமான மாற்றங்கள் நம்முடைய தேசத்தில் கடந்த 9 வருட காலத்தில் நடந்து வருகிறது. நமக்கு இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அளப்பரிய தேசபக்தி, பெருமையுடன் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய பண்பு, செயல்திறம், அர்ப்பணிப்பு மிக்க தேச தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் நாம் எல்லாம் நேரு காலத்திலே ஆரம்பித்து இந்த போலி மதச்சார்பின்மை பேசி நம்முடைய கலாச்சாரத்தை, எது நம்முடைய தேசத்தை வழிநடத்துகிறதோ அது கலாச்சாரம், அதை மதிக்க மதிக்க இயலாத வெட்கமில்லாத தலைவர்களை நாம் பெற்றிருந்தோம். அது நம்முடைய துரதிர்ஷ்டம். ஆனால் முதலாக நம்முடைய தேசத்தில் சந்தனத்தையும் திருநீற்றையும் குங்குமத்தையும் பூசி நான் பாரதியன் என்று பெருமை சொல்லக்கூடிய ஒரு தலைவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேசத்தினுடைய அடிப்படையே கலாச்சாரம் தான். இது ஆன்மீக பூமி, கலாச்சார பூமி. எங்கெல்லாம் கலாச்சாரம் இருக்கிறதோ அங்குதான் பொருளாதார வளர்ச்சி வரும் என்று இன்றைக்கு உலகத்தினுடைய நிபுணர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். கடந்த 30-40 வருடங்களிலே மேற்கத்திய நாடுகளிலே பெரும் தோல்வி, பொருளாதார தோல்வி, சமூக தோல்வி. காரணம், அவர்கள் கலாச்சாரத்தை இழந்து விட்டார்கள். நம்முடைய தேசத்தில் இன்றைக்கும் கலாச்சாரம் பாரம்பரியமிக்க 1000 ஆண்டுகள் பழமையான கலாச்சாரம் இன்றையும் நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தலைவர்கள் அதை உணரவில்லை. முதல் முறையாக உணரக்கூடிய தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதனால அவருடைய வளர்ச்சி திட்டங்களால, அவருடைய செயல்பாடுகளினால பெரிய நம்பிக்கை நம்முடைய நாட்டிலே பிறந்திருக்கிறது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் எல்லாம் பொருளாதார வரலாறு படிக்கும் போது ஆங்கிலேயர் திட்டமிட்டு நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை, வழிமுறைகளை அளித்தார்கள். அப்போது 1920 என்று நான் நினைக்கிறேன், மகாத்மா காந்தி முதல் முறையாக சொன்னார். ஏனென்றால் அவர்தான் எல்லோருக்கும் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருந்தவர். நான் நம்பிக்கை இழந்து விட்டேன், எனக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது. I have become a pessimist, I have lost all optimism என்று
1920களிலே சொல்லுவார். அந்த அளவுக்கு கொடுங்கோ சிரமங்கள் நம்முடைய மக்களுக்கு இருந்தன. சுதந்திரம் வந்ததற்கு பின்னாலே கூட நம்முடைய மக்களினுடைய சக்தி முழுமையாக உபயோகப்படுத்தவில்லை. பல்வேறு காரணங்களாலே அதனால வளர்ச்சியானது குறைவாக இருந்தது. முதல் முறையாக இந்த தேசத்திற்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைமை நமக்கு இருக்கிறது. முதல் முறையாக நாம் இந்தியர்கள் என்பதிலே பெருமை கொள்கிறோம். நம்மால எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற உணர்வு வந்திருக்கிறது. எதெல்லாம் நடைபெறாது என்று நினைத்தோமோ அதெல்லாம் இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, உலக அளவில் நம்முடைய நாட்டிற்கு பெரிய நம்பிக்கையானது பிறந்திருக்கிறது. ஆக இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டமாகும். அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்திலே நமக்கு பெரிய சவால்கள் இருக்கின்றன. நாட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் தேசத்துக்கு ஊறு விளைக்க வைக்கக்கூடிய சக்திகள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் கடந்த சில மாதங்களாக தொடங்கி அடுத்து வரக்கூடிய 10-11 மாசங்கள் அவையெல்லாம் பெரிய அளவுக்கு நம்முடைய மக்களினுடைய மனதுகளில் அவநம்பிக்கையை விதைக்கும், சந்தேகங்களை விதைக்கும், பிரிவினை எண்ணங்களை எல்லாம் விதைக்கும். ஆகவே ஒரு பக்கம் பெரிய வாய்ப்புகள், நாடு வல்லரசாக உயரக்கூடிய வாய்ப்புகள், இன்னொரு பக்கம் நமக்கு முன்னாலே மாபெரும் சவால்கள். அவை உள்ளிருந்தும் இருக்கின்றன, வெளியிருந்தும் இருக்கின்றன. எனவே இந்த சமயத்தில் நாம் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான். நாம் நம்முடைய தேசத்தினுடைய நன்மைக்காக பயணிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தினுடைய கலாச்சாரத்தை காக்க, பண்பாட்டை பாதுகாக்க, அதன் மூலம் தேச வளர்ச்சி அடைந்து எல்லா விதமான மக்களும் சுபிட்சம் பெற நாம் நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடமாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகம் எப்போதுமே பாரத தேசத்தினுடைய தலையாய அங்கமாக இருந்து வந்திருக்கிறது. பல சமயங்களில் தேசத்துக்கு நெருக்கடிகள் வந்தபோது அந்த தேசத்தை வழிநடத்தக்கூடிய தலைமையை நம்முடைய ரிஷிகள், ஞானிகள் செய்தார்கள். 10ஆம் நூற்றாண்டில் 1000 வருஷங்களுக்கு முன்னால நாடு முழுவதும் ஒரு சந்தேக அலை வீசிய போது ஆன்மீகம், பக்தி இயக்கம் தோன்றியது நம்முடைய தமிழகத்திலே தான். இங்கிருந்து தான் நாடு முழுவதும் அந்த பக்தி இலக்கியமானது சென்றது. ஆக அந்த வகையில் தமிழகம் மிக முக்கியமானது. தமிழகத்தில் நம்முடைய தேசிய சிந்தனையை நாம் மக்களிடத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த தேசிய சிந்தனை இளைஞர்கள் பல்வேறு பிரிவு சார்ந்த மக்களை சென்றடைய வேண்டும். அப்போதுதான் நமக்கு வளர்ச்சி மிக முழுமையாக இருக்கும். எனக்கு வரவேற்புரை நிகழ்த்திய திரு பாலாஜி அவர்கள் சொன்னார்கள், எப்போதெல்லாம் நமக்கு பொருத்தமான தேசிய தலைமை வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகம் வளர்ந்திருக்கிறது, நம்முடைய கோவை பகுதி, கொங்கு பகுதி வளர்ந்திருக்கிறது. அவர் சொன்ன விஷயம் 1998 நம்முடைய கோவை பகுதியானது இந்த குண்டு வெடிப்பினாலே பாதிக்கப்பட்டு பல நூற்றுக்கணக்கான பேர் பலியாகி சிரமப்பட்ட போது தொழில்கள் எல்லாம் நசிந்து போயின. பிறகு 2001 வருஷத்தில் ஒரு 2 வருடம் கழித்து 2001 வருஷம் பிப்ரவரி மாதம் நாம் கோவையிலே ஒரு 6 நாள் பெரிய சுதேசி தொழில் கண்காட்சி இயக்கத்தை நடத்தினோம். நம்முடைய சுதேசி அமைப்பு மூலமாக 6 நாள் சுதேசி தொழில் கண்காட்சி இயக்கம் நடத்தப்பட்டது. அதிலே தமிழகத்திலிருந்து எல்லா தொழில் மையங்களில் இருந்தும், எல்லா உற்பத்தி மையங்களில் இருந்தும், எல்லா விவசாய மையங்களில் இருந்தும் நாம் துறை சார்ந்தவர்களை வரவழைத்தோம். அவர்களை வரவழைத்து பேச வைத்தோம். தமிழகத்தில் 25 முக்கியமான தொழில் விவசாய மையங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இங்கு கூட்டி வந்து அவர்களை பேச சொல்லி படித்தவர்களை உட்கார வைத்து நாம் அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு 7 மத்திய அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். 7 பேர். 6 நாட்கள் நடந்த நிகழ்ச்சிக்கு 7 மத்திய அமைச்சர்கள் வந்திருந்தார்கள். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். 6 மத்திய அமைச்சர்கள், ஒரு பிரதமர் இங்கே வந்து 6 நாட்களில் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தார்கள். குறிப்பாக நம்ம எல்லாம் வெகுவாக வழிநடத்தி கொடுக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு அது முடிந்து பின்னால கோவை நகரமானது மறுபடியும் மீண்டெழுந்தது. 2001 வருஷம் ஏப்ரல் மாதத்தில் பிஹெச்டி தொழில்நுட்ப கல்லூரியில் நம்முடைய அமைப்புகளுக்கு
இந்த கோவையினுடைய தொழில் அமைப்புகள் கோவை மக்களினுடைய சார்பாக ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த பாராட்டு விழாவில் முக்கியஸ்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நம்பிக்கை இழந்த கோவைக்கு நம்முடைய இயக்கமானது பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை வரவழைத்து நம்பிக்கை ஊட்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையை மீட்டெடுத்தது நம்முடைய தேசிய அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கமாகும். அதே மாதிரி இப்போது கோவை கொங்கு பகுதிக்கு நிறைய விஷயங்களை பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், இந்த டிஃபென்ஸ் பார்க் எத்தனையோ ஆண்டு காலமாக நம்முடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. அதை பிரதமர் அவர்கள் இப்போது கொடுத்திருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் அதிகபட்சமான பலன்களை பெற்ற இடங்களிலே நம்முடைய கொங்கு பகுதி கோவை பகுதியும் ஒன்றாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்போதெல்லாம் தேசத்துக்கு பொருத்தமான தலைமை வருகிறதோ அப்போதெல்லாம் வளர்ச்சி கோவையிலே கொங்கு பகுதியிலே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மக்களிடத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நாம் அவர்களிடத்தில் இந்த தேசிய சிந்தனையை ஊட்ட வேண்டும். நம்முடைய தேசம் ஒன்று, அதற்காகத்தான் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையையே ஆகுதியாக்கி கொண்டார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள். இவர்களுடைய சிந்தனைகள் மக்களிடத்தில், குறிப்பாக இளைஞர்களிடத்தில் சென்று அடைய வேண்டும். தமிழகத்தினுடைய பாதையானது இனிமேல் தேசியத்தோடு இணைந்திருக்க வேண்டும். தமிழகத்தினுடைய பாதை போலி திராவிடத்தோடு இருக்கக்கூடாது. தமிழகத்தினுடைய பாதை தேசிய பாதையிலே இணைந்திருக்க வேண்டும். இந்த போலி திராவிட வாதங்கள் வேறறுக்கப்பட வேண்டும். அதில் தமிழகத்திற்கு முன்னோடியாக நம்முடைய கொங்கு மண் கோவை மண் இருக்கும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். ஏனென்றால் பல வழிகளிலே கடந்த காலங்களிலே நம்முடைய கோவை பகுதியானது கொங்கு பகுதியானது முன்னோடியாக இருக்கிறது. அது சுதந்திர போராட்ட காலமாக இருக்கலாம், பல்வேறு மாற்றங்கள் வந்த காலமாக இருக்கலாம், இந்த தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இருந்த விஷயமாக இருக்கலாம். இப்படி பல விஷயங்களில் நம்முடைய தமிழகத்திற்கே நம்முடைய கோவையானது கொங்கு பகுதியானது முன்னோடியாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்வதற்கு நம்முடைய கோவை பகுதி கொங்கு பகுதி காரணமாக இருக்கும். அதற்கெல்லாம் நாம் அடித்தளம் போடுவோம் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன். ஆக டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய இந்த 123வது பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடக்கூடிய இந்த சமயத்தில் நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தேசிய அளவில் நம்முடைய நாடு உயர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. மகத்தான தலைமையின் கீழே நாடு சென்று கொண்டிருக்கிறது. அதனாலே உலகளவில் பெரிய அங்கீகாரம், மக்களினுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திராவிடம் இன்றைக்கும் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கிறது. இவ்வளவு உழைக்கக்கூடிய மக்கள், கலாச்சாரம் மிக்க மக்களை கொண்ட நம்முடைய பகுதியானது பெரிய அளவுக்கு இந்த போலி திராவிட வாதங்களாலே தாக்கப்பட்டு அந்த தவறான தலைமையின் கீழே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்திற்கு நம்முடைய கோவை மண் கொங்கு மண் வித்தாக அமைய வேண்டும், அடித்தளமாக அமைய வேண்டும். தமிழகத்திலே நிகழக்கூடிய மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைய வேண்டும். கோவையினுடைய மிக முக்கியமான பிரபலங்கள், இளைஞர்கள், நண்பர்கள், கல்வியாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான், நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கைக்காக, ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் நம்முடைய தமிழகத்தை, நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த விஷயம் அல்ல, இது புனிதமான இந்த தமிழ் மண் சார்ந்த விஷயம். இந்த மண் மறுபடியும் தேசப்பற்று மிக்கவர்களாலே, ஆன்மீக பலம் மிக்கவர்களாலே இது வழிநடத்தப்பட வேண்டும். அதற்காக நாம் நம்முடைய நேரத்தினுடைய ஒரு பகுதியை, ஓய்வு நேரத்தை நம்முடைய நண்பர்களிடம், உறவுகளிடம், தெரிந்தவர்களிடம் இந்த ஒரு சிந்தனையை நாம் விதைக்க வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாட்டில் எந்த மாற்றமுமே படித்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள் மூலமாகத்தான் வருகிறது. ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்தின் போது பெரிய பெரிய வக்கீல்கள், டாக்டர்கள், பேராசிரியர்கள், படித்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் போராட வேண்டியதில்லை. சிந்தனைகளை, இந்த போலி சிந்தனைகளை எதிர்த்து தேசிய சிந்தனைகளை விதைப்பதற்கு நம்மால் என்ன காரியத்தை செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்வோம்.
முடிந்தால் அந்த காரியம் செய்பவர்களுக்கு உதவிகளை செய்வோம். இதை மட்டும் செய்தாலே நாம் ஓரிரண்டு வருடங்களில் தமிழ்நாட்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆக அந்த மாற்றத்திற்கான ஒரு துவக்கமாக அந்த மாபெரும் தேசபக்தர் மாமனிதன் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய 123வது பிறந்த நாள் விழா அமைய வேண்டும் என்று நான் உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக பெரிய அளவில் நம்முடைய நண்பர்கள் பாலாஜி அவர்களினுடைய தலைமையில் வெவ்வேறு நண்பர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். Thank you so much, sir, for your great words. Now I request Dr. Anirban Godi, Honorary Director of Dr. Shyam Prasad Mukherjee's Research Foundation, to speak about vision of Dr. Shyam Prasad Mukherjee. While Professor was speaking, I thought, having to speak after him, I'll probably say that you've already heard the translation of what I intended to say. Most of it has already been covered, and therefore I'll just fill in the blanks because we are waiting to listen to Annamalai Anna. Friends, I'm extremely honored and delighted. It is a deep sense of honor to be able to commemorate and to be able to remember Dr. Shyama Prasad Mukherjee in Coimbatore today. It is the first time, and I was discussing this with Vinayagamji, this is the first time that his birth anniversary is being observed, celebrated, commemorated in Tamil Nadu, and that too in Coimbatore. And that too in front of such an august gathering comprising of some of the best minds, some of the best activists and organizers that this state has produced. Therefore, I'm actually left with not much word, just to say that I'm extremely grateful to Sri Annamalai ji, to Professor Kanak Sabapati ji, and to the entire team here, all volunteers, all friends, who have come together to put up this program as a true honor to one of the greatest sons of Mother India. As I said, it was very interesting, that to think that we have all gathered in Coimbatore, in a city which was home to Dr. Shanmugam Chetty, to speak about or to remember Dr. Shyama Prasad Mukherjee, both colleagues in Free India's first cabinet. Coimbatore is one of the most vibrant, culturally vibrant, industrially vibrant, educationally vibrant cities of India, and therefore it's symbolic that the first program is being held here. Annamalai ji, Professor Kanak Sabapati, thank you for your presence and for your support, and we wait to listen to about the rise of New India from the Anna of our times. And therefore, I'll not go into the rise of New India, but as I said, I'll fill in the blanks. A very senior journalist once wrote an article titled, "Had Nehru not existed, what would have happened?" I say, had Shyama Prasad Mukherjee not existed, what would have happened? There were three major interventions that Dr. Shyama Prasad Mukherjee made in his life. His political life, his political career was just about
15 years, a total of 15 years, not more than that. And for the 52 years that he lived, he was an educationist, he was a finance minister of Bengal, he created a state, he led a university, he formed a national political party, and he saved India's unity and integrity. And just all of that in the span of 52 years. So when we talk of Dr. Shyama Prasad Mukherjee, we have to remember that he did all of this in just that span of time. It was during the first general elections in 1951-52 when the Janasangh was campaigning vigorously in order to put up an alternative to the Congress, to the Nehruvian behemoth and consensus. During the election campaign, Jawaharlal Nehru, the great Democrat, said, "I'm going to crush the Janasangh." It's very interesting that this crushing mentality was part of that political narrative. It never came from our side. To Nehru's resolve to crush the Janasangh, Shyama Prasad Mukherjee replied, "I say, I will crush that crushing mentality." Friends, it is 72 years nearly. It is 72 years that the Janasangh was formed, as my elder friend and my guide, Professor Kanak Sabapati, said this. It was 71, 72 years ago that Nehru had resolved to crush the Janasangh. And it is that Janasangh which started from 3 members in Parliament in 1951. And as Prime Minister Narendra Modi ji says, from 3 to 303 is an uninterrupted journey. Nehru's Congress and Shyama Prasad Mukherjee's Bharatiya Janasangh and Bharatiya Janata Party is there for all to see, for the people of India to judge. In 1951-52, when the Janasangh won just 3 seats and just about sufficient vote for it to become a national party, the Communists and the Congress would make fun of the Janasangh. But friends, I think we all know that in Free India's first parliament, in Free India's first Lok Sabha, it was Dr. Shyama Prasad Mukherjee who emerged as the undeclared leader of opposition. And therefore, when Union Home Minister Shri Amit Shah reminds us that we represent a political tradition which has grown being in opposition, and therefore do not fear being out of power, I think it reflects the long decades and years of struggle that the Bharatiya Janasangh undertook, that the Bharatiya Janata Party undertook relentlessly, without stop, for 60 years in order to establish the narrative of a new India. It's very interesting that as Union Minister for Industry, and I was discussing this while coming to the venue, Dr. Shyama Prasad Mukherjee played a very special role for Tamil Nadu. Just after independence, and you may know this, that the matchmaking factory, the matchmaking industry was monopolized by a Norwegian conglomerate. And there were 200 small-scale factories, family-owned businesses, MSMEs in today's terminology, 200 such factories in Tamil Nadu, whose owners and workers reached out to Dr. Shyama Prasad Mukherjee saying that we cannot fight the monopoly of a foreign company and therefore we need your protection.
And it was Dr. Shyama Prasad Mukherjee who made a special provision as minister, who made a special provision for those 200 factories in Tamil Nadu so that they could be protected, they could be supported, and they could be strengthened. And therefore, when he rightly spoke about a lot of what we see today as dreamt of by Dr. Shyama Prasad Mukherjee, strengthening of our indigenous industries, strengthening of our MSMEs was one of his key focus and motto as industries minister. But friends, I go back to my first question. Had Shyama Prasad Mukherjee not existed? Well, had he not existed, I, a Bengali Hindu, would certainly have become a refugee. I wouldn't have a homeland. I would either have been in Pakistan or I would have roamed around India in search of a homeland. His first contribution, and I'm not getting into the details of it, his first contribution was the creation of West Bengal. There was an idea which was floated, and Mr. Jairam Ramesh, historian of the Congress, doesn't know this. There was an idea that was floated that Bengal should remain undivided and should remain independent of India. It was a very dangerous idea. It was floated by the Muslim League and by a few leaders of the Congress. This idea was shot down by the Congress committee because Shyama Prasad Mukherjee raised the red flag. He said, Bengal, undivided Bengal being a Muslim majority province, where the Muslim League had a government, there is no guarantee that if you gave independence to Bengal, within 6 months, the Muslim League ministry would pass a resolution merging Bengal with Pakistan. Mahatma Gandhi called Shyama Prasad Mukherjee. He said, let the Muslim League give a guarantee that they will not vote for Bengal to go to Pakistan. The Muslim League was unwilling to give that guarantee. Till 1946, friends, till the great Calcutta killing, Dr. Shyama Prasad Mukherjee wanted a united Bengal. It was on 16th August 1946, after Jinnah's call for direct action, when the great Calcutta killing took place, that Shyama Prasad Mukherjee decided, if Bengal is sent to Pakistan, he is going to oppose it and call for a division of Bengal. And therefore, perhaps Bengal is the only state which got divided twice. In 1905, during the Swadeshi movement, when Lord Curzon divided Bengal so that the nationalist forces could be broken. And then again in 1947, Bengal was divided so that nationalist forces could be strengthened, and West Bengal created as an integral part of the Indian Union. And so therefore we have to thank Dr. Shyama Prasad Mukherjee. And being in Coimbatore, I cannot but mention the Communist Party of India. I hear they have a legacy of being elected from Coimbatore. The Communist Party of India also said, we do not want Bengal to be divided. Very good. But we want the whole of Bengal to go to Pakistan. This was their political stand. It was the same Communist Party of India which called a Netaji a quisling of Tojo. It was the same Communist Party of India which accused Shyama Prasad Mukherjee of dividing Bengal, but within the assembly voted for division of Bengal. It was this same Communist Party of India which realized that their politics could only survive in India and not in Pakistan, and therefore they voted for division of Bengal, for the creation of West Bengal, and then later on they ruled West Bengal for 40 years. The second intervention that Dr. Shyama Prasad Mukherjee made, had he not existed, I think all three of us and many of you there wouldn't have had our distinct political identity. Had Shyama Prasad Mukherjee not created the Janasangh, there would have been no alternative to the dominant Nehruvian consensus.
It was in 1951, on 21st October, exactly on the day in 1943 that Netaji Subhash Chandra Bose declared his Azad Hind government, that the Bharatiya Janasangh was formed in New Delhi, and with Dr. Shyama Prasad Mukherjee as president. And we must remember that it was the only political party to be formed after independence by one of the tallest leaders of India. We know who formed the Congress party, I don't have to say that. Historically, we know who formed the Congress party, surely not an Indian. We know from whom the communist parties derived their inspiration. But it was only the Bharatiya Janasangh which was formed by an Indian post-independence and has carried on its tradition. That was the second intervention that Dr. Shyama Prasad Mukherjee made. And the third was his final intervention in Jammu and Kashmir. It was by his sacrifice that he ensured that the integration of India is forever cemented, that India's unity is protected, and the vision of one nation, one constitution that we see today, Ek Bharat, Shreshth Bharat, that Prime Minister Narendra Modi insists on, is what he had sacrificed his life for. Friends, and therefore, when we talk about Dr. Shyama Prasad Mukherjee, I'm sure we realize the huge marginalization, the huge sidelining that his legacy faced in free India. It was for a purpose. His legacy was uncomfortable for the communists. His legacy was uncomfortable for the separatists. His legacy was uncomfortable for those who wanted an independent and separate Kashmir, and his legacy was uncomfortable for the Congress because he did not leave behind a pedigree, he did not leave behind a family. What he left behind was pure, unalloyed nationalism and patriotism. Friends, at the end, because we are short on time and we want to listen to Anna, at the end, we must also remember a few things. The first amendment to the Indian Constitution in May 1951, the first amendment curbing freedom of free speech and expression, was brought about by the Congress government, by Jawaharlal Nehru. On 26 January 1950, we gave unto ourselves the Constitution, having debated on it from 1946 to 1949, and within a year and a half, the great democrat, Pandit Jawaharlal Nehru, felt that he must curb free speech and expression. I would urge all of you to read that debate, one of the most historic debate, and the stoutest and the strongest opposition to that first amendment to the Constitution was made by Dr. Shyama Prasad Mukherjee. So therefore, when globally we are lectured that there is a recession of democracy in India, when certain global interest groups, driven and inspired or funded by the organizations such as George Soros Foundation, tell us that democracy in India, free speech in India is at a recession, we need to remind the world that it was us, it was our leader, our founding leader, who put up one of the strongest defense against the First Amendment that was meant to curb free speech and expression. And therefore, I think the greatest tribute to Dr. Shyama Prasad Mukherjee today is the rise of this new India. All of you are you are an aware and an alive audience and gathering here. I need not go into detail. You see for yourself today the situation in Jammu and Kashmir, the kind of development, the kind of investment, the kind of inflow of resources that is happening in Jammu and Kashmir. Ultimately, that is
abrogation of 370 is one of the greatest memorials, one of the greatest tributes to Dr. Shyama Prasad Mukherjee that Prime Minister Modi has made. And it was made within 70 days of the second term of his prime ministership. And please remember, for 40 days, a former union minister on the jurisdiction of the Supreme Court of India. Nobody. Jawaharlal Nehru visited for a week Jammu and Kashmir for a holiday. Strange that that family keeps taking holidays. I mean, at one time it was Jammu and Kashmir, then it is Thailand and London, but they keep taking holidays. But not once did he call up or even try and find out how Dr. Shyama Prasad Mukherjee was. 40 days detention. Ultimately, it is Dr. Shyama Prasad Mukherjee who has triumphed if you look at Jammu and Kashmir today. If you look at one country, one constitution, Ek Bharat, Shrestha Bharat, it is Dr. Shyama Prasad Mukherjee who has triumphed. And if you look at India's cultural rejuvenation that is happening today, if you look at, and if I just limit myself to this sector, if you look at the manner in which our gods are being brought back, if you look at the way tribute is being paid to forgotten heroes, starting from Netaji Subhash Chandra Bose to Mahakavi Subramaniam Bharati, it is Dr. Shyama Prasad Mukherjee who has triumphed. If you look at Kashi Tamil Sangam, which took the country by storm, and if you realize that first time in the history of free India, in Banaras Hindu University, a chair in Mahakavi Subramaniam Bharati's name has been instituted. I say it is India and it is Dr. Shyama Prasad Mukherjee's vision which has triumphed. And therefore, I think the greatest tribute to him would be to ensure India's steady rise in Amrit Kal. For the next 25 years, without diversion, without respite, without stop, we continue working for the rise of New India. The monsoon session of Parliament is coming. One of the first demands with which Dr. Shyama Prasad Mukherjee launched the Janasangh was abrogation of Article 370. That is done and dusted. And the other was Uniform Civil Code. We are looking towards it. And therefore, with every passing day, it is Prime Minister Narendra Modi, as one of the ablest sons, intellectual, political, and patriotic sons of Dr. Shyama Prasad Mukherjee, who's realizing his vision, who's fulfilling his unfulfilled dream. And I think, friends, we are living, therefore, in special times. And I invite you to be part of this journey. We are all part of this journey. In another 2 years, we shall be celebrating Dr. Shyama Prasad Mukherjee's 125th birth anniversary. And I hope by then, his province, West Bengal, would be also liberated. One of the leading states, once one of the leading states in the country, now fallen in dire conditions. It would be a fitting tribute to his political legacy. It would be a fitting tribute to him as the creator of West Bengal, when finally a nationalist dispensation will take over in that state, and when finally West Bengal will again become one of the leading drivers of India's growth and India's march towards the future. Thank you so much for your patience and for your kindness. Thank you so much for your honorable words, sir. Now, I request our beloved Anna, Thiru K. Annamalai, we the Leaders Foundation, to articulate on Rise of New India.
அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இது. டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அவர்கள் டெல்லி, கல்கட்டா, வெஸ்ட் பெங்கால் இரண்டையும் தாண்டி ஒரு மாநிலத்திலே வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் இந்த தமிழகத்தில் நடக்கிறது. கோயம்புத்தூர், அதுவும் தமிழகத்தில் எங்கே அது நடத்தணும் அப்படின்னு தேர்வு செய்யப்படும் பொழுது அது கோயம்புத்தூரில் அது நடத்தப்பட வேண்டும் என்று கோயம்புத்தூருக்கு இந்த நிகழ்ச்சி வந்திருக்கிறது. காரணம், ஒரு தேசிய மண். அது இட்ஸ் எ வெரி நேஷனலிஸ்டிக் சாயில். எல்லோருக்குமே தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய மண் கோயம்புத்தூர். அதனால்தான் அதில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அதனுடைய ட்ரஸ்டியாக டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனுடைய புதிய ட்ரஸ்டியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் பி கனகசபாபதி அவர்கள் அதை கோயம்புத்தூர் மண்ணிற்கு கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஐயா டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய 123வது பிறந்தநாள் விழா இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். காரணம், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் காலம் கடந்த சிந்தனை. அந்த காலத்திலே 1945 அவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்களை தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய சிந்தனைகள். இன்னைக்கு 2023 இந்த நாளில் நம்ம கோயம்புத்தூரில் பேசுகிறோம் அப்படின்னா கூட அந்த சிந்தனைகள் முழுதாக இந்த நாட்களுக்கும் இந்த நாளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சிந்தனை. இன்னைக்கு இந்த வெரி ப்ரெஸ்டீஜியஸ் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதனுடைய ஹானரி டைரக்டராக இருக்கக்கூடிய டாக்டர் அனிர்பன் கங்குலி அவர்கள் இஸ் a true Bengali mind. We all know the concept of Bengali mind. It's very sharp, it's very nationalistic in orientation. It's very rich, it's very agile. That's how we have seen Bengalis for a long time. Before communists came in and captured that space. Some of the richest Indian literature originated in Bengal. Some of the great sons of Mother India, they came from Bengal, who took on the mighty British. Like Dr. Anirban Ganguly was telling, they literally had to divide Bengal in 1905 just to quell the voices of nationalism down. That is a very, very rich soil. I am very happy Dr. Anirban Ganguly has come to Tamil Nadu, which has got a similar, glorious, rich history of nationalism in the soil. Some of the great servants of our Tamil land, they took on the mighty British Empire in their own way in the last 250 years, right after the East India Company has set its foot into this great Bharat. So it's only fitting a very eminent Bengali, a very intellectual Bengali, a true Bharatian spirit, Dr. Anirban Ganguly has come to Coimbatore to talk about Dr. Sham Prasad Mukherjee and his contribution and his thinking that is still so relevant in this current age and time, that is going to be relevant in the future as well. And thank you very much, sir, for coming all the way to Coimbatore. We are very happy that you have come to our soil. And more importantly, I believed you should have taken 30 minutes of my time also. Such a great, fantastic speech. You have laid out a vision. You have laid out how the 3 interventions that he has made is finally being seen in action in the rise of New India now. After Narendra Modi ji has come to power in 2014, I would be speaking more on Tamil. I would add English in between, sir. சகோதர சகோதரிகளே, இந்த புதிய இந்தியா என்கின்ற வார்த்தை, அது என்ன புதிய இந்தியா? நிறைய பேர் கேட்குறாங்க, வாட் இஸ் திஸ் நியூ இந்தியா அண்ட் வாட் இஸ் தட் ஓல்டு இந்தியா? அந்த பழைய இந்தியானா என்னங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கக்கூடிய வாதங்கள். குறிப்பாக அரசியல் பேச்சாளர்கள் இரண்டையும் வேறுபடுத்தி பேசுவார்கள். புதிய இந்தியா அது, ஓல்டு பழைய இந்தியா அது. ரைஸ் ஆஃப் நியூ இந்தியா. அப்போ ரைஸ்னா இப்போ தான் அது உருவாகுதா? அது எப்பிருந்து அந்த ஏற்றத்தை பார்க்கின்றோம்? இதற்கு முன்பு ஏற்றம் இல்லையான்? சகோதரர்களே, 250 ஆண்டுகளுக்கு முன்பு, இஃப் யூ டிராவல் பேக் 250 years behind, the great Angus Madison, a British economist, while trying to understand the emergence of China, the emergence of India over the last 50, 60, 70 years, specifically China, he laid out a roadmap how these countries were behaving 250 years before. ஒரு பிரிட்டிஷ் பொருளாதார நிபுணர் டாக்டர் ஆங்கஸ் மேடிசன் இந்தியா, சைனா போன்ற நாடுகள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த ஆய்வு கட்டுரையில் 250 ஆண்டுகளுக்கு முன்பு உலக பொருளாதார உற்பத்தியில், த வேர்ல்டு ஜிடிபியில் அவர் இந்தியாவிற்கு கொடுத்திருக்கக்கூடிய பங்கு 23%. 250 years back, India was contributing to 23% of the global GDP. Just யோசிச்சு பாருங்க எப்படி இருந்த நாடு. 23% of the global GDP. அதன் பிறகு இன்னைக்கு
1947, 2000, 2014 வரை இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் ஜிடிபிங்கிறது ஒரு சிங்கிள் டிஜிட்டில், அதுவும் 1.2, 1.3, 1.4, 1.5 இந்த மாதிரி ஒரு நம்பரில் இந்தியா இருந்துச்சு. எப்படி இருந்த நாடு எப்படி மாறி இருக்கிறது, இப்போ மறுபடியும் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ரைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ப்ரொஃபசர் கனக சபாபதி அவர்கள் ரைஸ் என்கின்ற வார்த்தை, மறுபடியும் ஏறுகின்ற நாடு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் குறிப்பாக நம்முடைய பள்ளிகளுக்கு போகும் பொழுது நம்முடைய ஜாகிரபி புத்தகத்தை திறந்து பார்த்தோம் அப்படின்னா the world will look India centric. காரணம் நம்ம இந்தியாவில் இருக்கோம், பாரதத்தில் இருக்கோம். நம்முடைய குழந்தைகள் ஒரு ஜாகிரபி புக்கை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இட் will look exactly India centric. இந்தியா சென்டர் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கும், நம்மை சுற்றி நாடுகள் இருக்கும். இது அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா அவங்களுடைய ஜாகிரபி புத்தகத்தில் அமெரிக்கா சென்டர் ஆஃப் த குளோபாக இருக்கும், அவர்களை சுற்றி நாடுகள் இருக்கும். பிரிட்டன் போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாடுகளும் அவர்களுடைய பாட புத்தகத்தில் அந்த நாடு தான் சென்டராக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன முயற்சி எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க, நான் பேசுகின்ற அடுத்த ஒரு 40 நிமிடத்தில் உங்கள் அனைவரையும் கொஞ்சம் இந்தியாவிலிருந்து மேலே எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. லைக் அ பேர்ட் we will fly much above Bharat to get an understanding of what is happening in the world. இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது, கடந்த ஒரு 75 ஆண்டுகளாக என்ன நடந்துச்சு, அடுத்து இந்தியாவில் நடக்க போதுன்னு மறுபடியும் பறவைகளை போல கீழே வந்து நம்முடைய நாட்டிலிருந்து அமர்ந்து பார்ப்போம். we will go one level up. ஒரு சில 100 கிலோமீட்டர் மேலே பறந்து பார்ப்போம். உலகத்தினுடைய வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளில் நிச்சயமாக உலகத்தினுடைய பொருளாதார நாடுகள், த குளோபல் சூப்பர் பவர்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஜப்பான், போஸ்ட் வேர்ல்டு வார் 2 ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகு ஜெர்மனி போன்ற நாடுகள். உலகத்தினுடைய சிந்தனை இந்த நாடுகளை சார்ந்து இருந்தது. அவங்க எழுதின புத்தகத்தை படிப்போம், அவங்களுடைய மெடிக்கல் ஸ்கூலினுடைய தீசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அவர்களுடைய பொருட்களை விரும்பி வாங்குவோம், அந்த பொருட்களை இந்தியாவினுடைய பொருட்களுக்கு பெஞ்ச் மார்க் பண்ணுவோம், அந்த நாடுகளுடைய ரிசர்ச் பேப்பரை ப்ராடக்டை இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவோம், அந்த நாடுகளை பகைச்சிக்காமல் வாழ முயற்சிப்போம். இப்படித்தான் 50-60 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவுடைய வளர்ச்சி இருந்துச்சு. அமெரிக்காவை பகைச்சிக்கூடாது, அமெரிக்கா வந்து நமக்கு எக்கனாமிக் எய்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. சமீபத்தில் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஒரு ஆங்கில சேனலில் தொகுப்பு போட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் இந்தியாவில் எந்தெந்த பிரதமர்கள் அமெரிக்கா போயிருந்தாங்க, என்னெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னு அந்த தொகுப்பு இருந்துச்சு. அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் he visited the US at this time. திரும்பி வரும்பொழுது he brought more economic aid to India அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அமெரிக்கா போனாங்க நேரு அவர்கள், திரும்பி வரும் பொழுது எக்கனாமிக் எய்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அதன் பிறகு அவருடைய மகள் இந்திரா காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனாங்க, இன்னும் சிறப்பாக எக்கனாமிக் எய்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு இருக்கும். அல்லது இந்த பிரதமர் போனாங்க, வீட்டு கொண்டு வந்தாங்கன்னு இருக்கும். அல்லது இந்த பிரதமர் லண்டன் போனாங்க, 1991 நம்ம ஒரு பெட்ரோல் வாங்குவதற்கு கூட தடுமாற்றத்தில் இருந்த பொழுது கோல்டு அடமான வச்சு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டிலிருந்து பணத்தை கொண்டு வந்தோம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஒரு காலத்தில் இந்தியாவில் பெருமையாக பத்திரிகையில் எழுதினாங்க. They wrote it with a lot of patriotism. You see how Nehruji was received, how Nehruji was given a guard of honor. எப்படி நேரு அவர்களோட அமெரிக்காவுடைய பிரசிடென்ட்டே அந்த காரில் ட்ராவல் பண்ணாங்க, அதனால இந்தியாவுக்கு வந்து அதிக எக்கனாமிக் எய்டு கிடைச்சது. அப்போ என்ன ஆகுதுன்னாங்க, இந்தியா வாஸ் நெவர் ட்ரூலி ஃப்ரீ. Freedom, the great Dr. Adithanar Tagore says, freedom comes from the mind first. The true freedom means you are free from all bondage, from everything that is supposed to bound you. அதாவது என்னுடைய பார்டர்ல இருந்து மட்டும் நான் தப்பிச்சுக்கிட்டேன், என்னுடைய நாட்டில், என்னுடைய சொந்த நாட்டில் என்னுடைய ஆட்சியாளர்கள் என்னை ஆளுகின்றார்கள் என்பது உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. இது டாக்டர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எப்பவோ இந்த ஃப்ரீடத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. உண்மையான ஃப்ரீடம் கிடையாது. கிட்டத்தட்ட கை கட்டி பல ஆண்டுகளாக நம்முடைய ஃபாரின் பாலிசி என்பது மேற்கத்திய நாடுகளை சார்ந்து இருந்துச்சு. எப்படி ஓட்டு போட வேண்டும் என்று சொல்வார்கள் ஐநா சபையில், அப்படித்தான் நீங்கள் ஓட்டை போடணும். ஓட்டை மாற்றி போட்டிங்கன்னா எக்கனாமிக் எய்டு உங்களுக்கு கட்டாயம். நமக்கு எக்கனாமிக் எய்டு கட்டாயிடுச்சுன்னா எப்படி நம்முடைய நாட்டு மக்களை பாவர்ட்டி லைன்லேருந்து மேலே எப்படி கொண்டு வர்றது? அப்போ இருந்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மனசில் ஒரே பிரச்சனை. அதனால் அமெரிக்காவை சார்ந்து போகணும். ஆல் தி சிங்கிள் ஓட் that India has put in the United Nations General Assembly at different points of time were tied to Western interest, their thinking and their way of looking at the world.
ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ணணும். ரஷ்யாட்டிருந்து நமக்கு ஆர்ம்ஸ் வருது. ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரஷ்யாவோட இருக்குது. சைனா பக்கத்தில் இருக்குது. சைனா நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் ரஷ்யா சைனாவை அட்டாக் பண்ண சொல்லலாம். அப்போ நாம் தப்பிச்சுக்குவோம். ரஷ்யாவை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ரஷ்யாவுக்கு அந்த வடிவேலு சொல்கிற மாதிரி இங்கே ஒரு குத்து, தென்னை மரத்தில் ஒரு குத்து. தமிழ் படத்தில் நல்லா இருக்கும். எதுக்கு ஏன் ஓட்டு போட்டேன்னா, தென்னை மரத்துக்கு ஒரு குத்து போட்டேன், அதுக்கு ஒரு குத்து போட்டேன். A country which never has an independent foreign policy is never free in the literal and figurative word. அது ஃப்ரீயாக இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. அதே போல ஒரு நாட்டிற்குள்ள இருக்கக்கூடிய குடிமகன்கள் இத்தனை மாநிலங்கள் இருக்கு. வடகிழக்கு இருக்கு, காஷ்மீர் இருக்கு, தமிழகம் இருக்கு, குஜராத் இருக்கு, 4 பகுதிகள். அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடிமகன்கள் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஒரு நாடு ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க முடியல. நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளையும், இன்னைக்கு 142 கோடி பேர் இருக்கும், அனைவரையும் முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்ல ஒரு நாடால் முடியவில்லை என்றால் that country is never truly free. இதுவும் ஒரு உண்மையான சத்திய வாக்கு. ஃப்ரீ பொலிட்டிக்கலாக இருக்கலாம், ஆனால் எக்கனாமிக்கலி இல்லை, ஃபாரின் பாலிசி அளவு இல்லை. இதை மேலிருந்து பார்க்கும் பொழுது மட்டும்தான் அது நமக்கு இது ஓரளவுக்கு புரியும். ஒரு பிரிட்டன் ஒரு சின்ன நாடு, இன்னைக்கு 85 மில்லியன் இருக்காங்க. 8.5 crore மக்கள் தொகை பிரிட்டனுக்கு இருக்கு. அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் லண்டன் போயிருந்த பொழுது ஒரு நண்பர் அழைத்து கொண்டு சென்றார். இந்த 1.5 ஸ்கொயர் மைல், ஒரு பக்கம் பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்கு, ஒரு பக்கம் வெஸ்ட்மினிஸ்டர் இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ரோட்டில் டவுனிங் ஸ்ட்ரீட் இருக்கு. அது அந்த 1.5 ஸ்கொயர் மைல் was controlling roughly 45% of the world for centuries. அந்த 1.5 ஸ்கொயர் மைல் உட்கார்ந்துக்கிட்டு 45% உலகத்தை 100 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அந்த நாட்டில் இயற்கையாக பார்த்தீங்கன்னா பெரிய வளமெல்லாம் கிடையாது. குளிர் பிரதேசம், மழை அதிகமாக வரக்கூடிய பிரதேசம், மார்ஷி லேண்டு. அது அவங்களோட யூரோப் சென்ட்ரிக் பாலிசி பார்த்தீங்கன்னா just a few kilometers that separates Britain from the continental Europe. அவங்க அதான் அந்த சன் நெவர் செட்ஸ் ஆன் பிரிட்டிஷ் எம்பையர்மா. சன் நெவர் செட்ஸ் ஆன் பிரிட்டிஷ் எம்பையர் என்பது பிரிட்டிஷ் அழியாது என்பது பொருள் அல்லங்க. பிரிட்டிஷ்கார ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான்னா ஏதோ ஒரு இடத்துல சூரியன் பட்டுக்கிட்டு இருக்கும். பிரிட்டன் மேலே நைட் இருந்துச்சுன்னா பிரிட்டன் ஆக்கிபை பண்ண டெரிட்டரியில் பகல் எங்கேயோ இருக்கும். ஸோ சூரியன் 24 மணி நேரமும் மறையாத அளவுக்கு இங்கிலாண்டினுடைய டெரிட்டரி உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இடத்த பிடிச்சி வச்சான். அதற்கு தான் அந்த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போன்ற நாடுகள் உலகத்தை பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் உலகத்தினுடைய முதல் 10 யூனிவர்சிட்டி எடுத்தீங்க அப்படின்னா கேம்பிரிட்ஜ் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் இருக்கு, தி இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன் இருக்கு, டாப் 10ல் 3 இருக்கு. ஒரே காரணம், 250 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா இந்த ரைஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு கான்டெக்ட் நம்ம கொடுக்காமீங்க நியூ இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பேச முடியாது. 4 பிரிஞ்சிருந்தாங்க. இங்கிலாந்து ஒரு பக்கம், ஸ்காட்லாந்து ஒரு பக்கம், வெல்ஷ் ஒரு பக்கம், அயர்லாந்து ஒரு பக்கம். ரோமன்ஸ் வந்தாங்க, வைக்கிங்ஸ் வந்தாங்க, நார்மன்ஸ் வந்தாங்க. நாடு ஒற்றுமையாகவே இல்லை. 1800 தான் ஒற்றுமை அடைஞ்சாங்க. ஒரு நாடு என்பது ஒற்றுமை அடைஞ்சு இங்கிலாந்து இருந்துச்சு. அதன் பிறகு நடந்தது மிராக்கிள். எல்லா பக்கம் போச்சு கப்பல். இங்கிலாண்டில் கிடைக்கக்கூடிய ஃபைனஸ்ட் ஓக், அதில் கப்பல் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு கேனன் பாலை வச்சு ஹை சீல் அடிச்சிங்கன்னா இங்கிலாண்டுடைய கப்பல் உடையாது. காரணம், இந்த இங்கிலீஷ் ஓக் இஸ் த பெஸ்ட். அந்த ஓக்கில் கட்டப்படக்கூடிய கப்பலை ஹைசீல் நீங்கள் விட்டீங்கன்னா எதிரிகளோட சண்டை போட்டு கேனன் பால் ஃபயரையும் உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெரிட்டரியாக போக ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஹையஸ்ட் ரீச் ஒரு காலத்தில் கிப்ரால்டர் வரைக்கும் வந்தாங்க. மெடிட்டரேனியன் சீயை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. கேப் ஆஃப் குட் ஹோப் வந்தாங்க, ஆப்பிரிக்காவை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இந்தியாவுக்கு வந்தாங்க, இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. மலேசியா நோக்கி அடுத்து போனாங்க, கிட்டத்தட்ட குளோப்னுடைய ஒரு பகுதியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு குளோபல் டாமினன்ட் சூப்பர் பவர் பிரிட்டிஷ் இறங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த நாடு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை முழுமையாக பயன்படுத்திய ஒரு நாடு. காட்டன், இந்தியாவை பொறுத்தவரை இங்கே காட்டன் மில் இருக்கக்கூடாது, கோயம்புத்தூர் உட்பட பஞ்சை எனக்கு கொடு, ரயில்வேல ஏற்று, கப்பலில் ஏற்று, அந்த பஞ்சு இங்கிலாந்துக்கு போட்டும், நான் நூலாக தைச்சு உலகத்துக்கு திரும்ப கொடுக்குறேன், அதே ட்ரெஸ்ஸை நீ இந்தியாவில் வாங்கி எனக்கு பணம் கொடு. கோல் அங்கே இருந்தது. இது ஒரு ஸ்டோரி. மேலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. கடந்த ஒரு 200 ஆண்டுகள் எப்படி போச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்தியாவை பொறுத்தவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். வழி இல்லை, இங்கே ஆக்கிபை பண்ணியிருக்காங்க, எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்தியாவுக்குள்ளே வரவே இல்லை.
அப்போவும் நம்ம ஹேண்டிகிராஃப்ட் ஓரியன்டாக மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை காலச்சக்கரம் ஓடிக்கொண்டிருந்தது. மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், 250 ஆண்டுகளுக்கு முன்பு 23% உலக பொருளாதாரம் இருந்த நாடு. இப்போ அமெரிக்கா பக்கம் போகலாம். 1776 சுதந்திரம் கிடைத்த ஒரு நாடு. அது பேரே வந்து நியூ இங்கிலாந்து. இங்கிலாந்துலேருந்து அங்கிருந்து வெளியே போய் சம்பாதிக்கலாம்னு நினச்சவங்க அமெரிக்காவுக்கு போனாங்க. இங்கிலாந்து வந்து ஓல்டு இங்கிலாந்து, அமெரிக்கா நியூ இங்கிலாந்து. அங்கே போய் காலனி ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, சண்டை போட்டாங்க. கான்ஃபெடரசி ஸ்டேட் வந்துச்சு. 1776 அந்த நாடு உருவாச்சு. அதன் பிறகு த ட்ரூலி மிராக்குலஸ் எக்கனாமிக் ஒரு இம்பீரியலிசம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா இட் இஸ் தி அமெரிக்கன்ஸ். 1776 பிறகு அமெரிக்காவுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய நம்பர் 1 நாடாக இருக்கிறாங்க. வெறும் 300 மில்லியன், 30 கோடி அதனுடைய பாப்புலேஷன் இருக்கு. உலகம் முழுவதுமே டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு. எங்கே வேணாலும் டாமினேட் பண்ணுவாங்க. 1956 சுயஸ் கெனால் பிரச்சனை 2000-3000 கிலோமீட்டர் தாண்டி அமெரிக்காவுடைய கப்பல் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணும். 2ஆம் உலக போர் பிரச்சனை, அமெரிக்கன்ஸ் வெல்கம். ஜப்பான் எதிர்க்கணும், அமெரிக்கன்ஸ் வெல் கோ. இன்னைக்கும் டீப் பசிபிக்ல பிரச்சனை, சவுத் சைனா சி தே வில் கோ. இன்னைக்கு உலகத்தில் ஒரு பிரச்சனை, அது அமெரிக்கன் வார்ஷிப் எங்கேயோ ரோம் பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய நியூக்ளியர் பவர் சப்மரைன் ஆழ்கடல்ல ஏதோ ஒரு இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய ட்ரோன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் யாரோ ஒரு டார்கெட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் அமெரிக்கா என்றால் உலக நாடுகள் ஏன் பயப்படுதுன்னா, த எபிலிட்டி டு ஸ்ட்ரைக் டீப், ஸ்ட்ரைக் ஃபார் அண்ட் கோ வெரி டீப் இன் டு எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. அமெரிக்கா அது 1776 பிறகுதான் இந்த நாடு உருவாகி இவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சியை அமெரிக்காவை பார்க்குறோம். போஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு சில நாடுகள், குறிப்பாக ஜப்பான், குறிப்பாக ஜெர்மன், இந்த நாடுகளுடைய வளர்ச்சி, தி ஜெர்மன் வே, ஜெர்மன் ப்ரெசிஷன், மேட் இன் ஜப்பான், ஜப்பான் ப்ராடக்ட், இதெல்லாம் பார்க்குறோம். நமக்கே ஆச்சரியம். நம்மை விட சிறிய நாடு, மக்கள் தொகை மிக குறைவாக இருக்கக்கூடிய நாடு, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. இந்த நாடுகள் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்த்துருக்கேன். இன்னுமே சொல்ல போனோம்னா, சைனாவில் 1950க்கு பிறகு ஒரு சைனாவினுடைய அதிபர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு போகணும்னா கூட இந்தியாவிலிருந்து நேரு அவர்கள் ஏர் இந்தியாவை அனுப்பி வச்சு சைனீஸ்னுடைய பிரீமியரை பிக் பண்ணி அவர் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளிக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த நாடு. அதெல்லாம் தாண்டி 2023 உறுதியாக டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ஃபவுண்டேஷன் அவர்கள் நடத்தக்கூடிய 123வது டாக்டர் SP முகர்ஜி அந்த லெக்சரில் ரைஸ் ஆஃப் நியூ இந்தியான்னு கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்கிறோம். அப்படின்னா எந்த மெட்ரிக் எடுத்து பார்த்தாலும் இந்தியா என்பது உலக வரைபடத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக அடுத்த 50 ஆண்டுகள் குறைந்தபட்சம் இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்டாக மாறக்கூடிய சாத்தியக்கூறுக்குள்ள நம்ம என்டர் ஆயிட்டோம். இது மறுக்க முடியாத, மாற்ற முடியாத உண்மையாக மாறி. அதை அடுத்து நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். எப்படி, ஒய் ஆர் வி ஆர்கியூவிங், என்ன டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம், எதற்கு இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி முதல் தலைப்பு, அப்படி இருக்குன்னு நான் ஆர்கியூ பண்ணுறேன், ஒருவேளை உங்களை நான் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறேன், ஒருவேளை நீங்களும் கன்வின்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா, நோபடி கேன் அஸ்பயர் டு பி a big country, a great country, a superpower status if you are not economically very dominant. எக்கனாமிக்கலி ஒரு நாடு வந்து வளரவில்லை என்றால் எந்த நாடு இது சொன்னாலும் கூட அது வெறும் கனவாக மட்டும்தான் இருக்கும். 2014 மோடி அவர்கள் வந்து அமரும் பொழுது உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடு. நீங்கள் கேட்கலாம், 11 பெரிய பொருளாதார நாடு இப்போ என்ன 2023 என்னன்னு நீங்கள் கேட்கலாம். 9 ஆண்டுகளில் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து நாம் இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறி இருக்கு. சரி, அப்ப 2004 இந்தியா எங்க இருந்தோம்? 2004 உலகத்தினுடைய 12வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். ஸோ 2004 இருந்து 2014 10 ஆண்டுகள் இந்தியா கிளைம்டு ஃப்ரம் 12th to 11th. 2014 இருந்து 2023 9 ஆண்டுகள் இந்தியா கிளைம்டு ஃப்ரம் 11th to 5th. அதனால தான் ரைஸ் என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுது. இந்தியா இஸ் ட்ரூலி, கிளியர்லி, விசிபிளி, வெரி இம்பார்ட்டன்ட்லி அந்த எக்கனாமிக் பவர் ஹவுஸாக மாறக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தருணத்திற்குள்ள இந்த நாடு அடியெடுத்து வைத்திருக்கிறது. அது 2-3 காரணங்கள். ஒன்று, நம்முடைய ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் பிரிட்டனை பற்றி பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னேன், த ஃபைனஸ்ட் ஓக் ட்ரீ என்கின்ற வார்த்தையை சொன்னேன். இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஓக்கு மரத்தை வெட்டி
அதை எடின்பராவிலேயோ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோஸ்டல் சிட்டிலேயோ அந்த ஓக் மரத்தை இங்கிலாண்டுடைய கப்பலாக செஞ்சு அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜாக எப்படி இங்கிலாந்து மாற்றி குளோபல் ஹைசியை டாமினேட் பண்ணி ஒரு பெரிய பொருளாதார நாடாக உருவாச்சோம். மறுபடியும் அந்த திரும்ப அதே இருக்கு வரங்க பாருங்க. யுவர் ரிசோர்சஸ் இன் யுவர் கண்ட்ரி, ஹவு டு வி ஆப்டிமைஸ் அண்ட் யூஸ் இட் அப்படிங்கிறது தான் இந்த எல்லா நாடுகளுமே இருக்கு. எனக்கு இந்தியாவை பொறுத்தவரை நமக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார அந்த அற்புதமான ரிசோர்ஸை, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய வளத்தை, குறிப்பாக நம்முடைய ஹியூமன் கேபிட்டல், 142 கோடி இந்தியர்கள் என்பது த மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த பிளானட் எர்த். நம்முடைய ஹியூமன் கேபிட்டலை நம்ம பயன்படுத்தி நம்முடைய வளர்ச்சி என்பது அடுத்த 50 ஆண்டு காலத்துக்கு இருக்கும். அதனால தான் பிரதமர் அவர்கள் அடிக்கடி சொல்லும் பொழுது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு முழுமையாக பொறும். டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவருடைய கனவும் அதுதான். ஐயா பேசும்பொழுது சிவகாசி கிராக்கர் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நின்றார்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இன்னைக்கு பிரதமருடைய கனவு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ், மைக்ரோ. இந்த மூன்றும் இந்தியாவுடைய பவர் ஹவுஸாக மாற வேண்டும். இந்தியன் வேல் அதனுடைய growth இருக்கணும். ஒருவருமே தொழில் முனைவோர்கள் ஆக வேண்டும். 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும். அவர்கள் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அந்த உற்பத்தி ஒன்று இந்தியாவை பொறுத்தவரை ஒரு கன்சியூமிங் கண்ட்ரியாகவும் மாற்றணும். 142 கோடி பேர் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரியாகவும் மாற்றணும். இது இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை நம்ம பார்க்குறோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸினுடைய வளர்ச்சி குறிப்பாக எல்லா இடத்துலையுமே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா முத்ரா லோன் ஒரு சின்ன இண்டிகேட்டர், 2,04,000 கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முத்ரா லோன் வாங்கியிருக்காங்க. 2 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 lakh crore worth of முத்ரா லோன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அது எல்லா இடத்துக்கும் போயிருக்கு. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதை வாங்கியிருக்காங்க. புதிய டெக்னாலஜி, புதிய மிஷினரி, இன்னொரு 4 பேர்த்துக்கு வேலை, கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன், இது எல்லா இடத்திலும் தமிழகத்திலிருந்து அனைத்து இடத்திலும் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு என்ன பண்ணுதுனாங்க, $3.6 trillion எக்கானமி அதை மாற்றிருக்கு. நம்முடைய நாட்டு இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடு, $3.6 trillion எக்கானமியாக மாற்றிருக்கு. நமக்கு மேலே 4வது பெரிய பொருளாதார நாடு, 3வது பெரிய பொருளாதார நாடு ஜெர்மனி அண்ட் ஜப்பான் இருக்கு. ஒரு $1.2 trillion அதிகமாக இருக்காங்க. 4.6, 4.9 கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அவர்கள் இருவரையும் நாம் சொல்கிறோம் 2029-30 காலகட்டத்தில், இந்த மேட்டர் ஆஃப் 7-8 இயர்ஸ், ஜப்பான் ஜெர்மனி 2 பேர்த்தையும் நம்முடைய நாடு ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 3வது பெரிய பொருளாதார நாடாக சென்று அமரப்போகின்றோம். அதற்கு காரணம் பல காரணங்கள். இன்னைக்கு அஃபீஷியலி ஜெர்மனி இஸ் இன்டு ரிசெஷன். 2 குவார்ட்டரில் நெகட்டிவ் growth வரும் பொழுது எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, the country is officially into recession, நெகட்டிவ் growth, -0.5%, -1%. இன்னைக்கு ஜெர்மனி நெகட்டிவ் growthல போயிட்டாங்க. ஜப்பானை பொறுத்தவரை எவ்வளவு வளரணுமோ வளர்ந்தாச்சு. அந்த நாட்டினுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு ஃபுல் கெப்பாசிட்டியை பயன்படுத்திட்டாங்க. சிறிய நாடு, சிறிய மக்கள் தொகை, ஒரு பாக்ஸிங் வீரர் அவ்வளோதான் குத்த முடியும். இஃப் யூ கோ ஃபார் 60 kg வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப், 60 kgக்காரன் அவ்வளோதான் குத்தணும். இந்தியா இஸ் 120 kg கொரிலா, 142 crore வெயிட் இருக்கக்கூடிய. ஸோ நம்முடைய பஞ்ச் இன்னும் ஷார்ப்பாக இருக்கும். ஜப்பானுடைய பஞ்சை பார்த்தாச்சு. இட்ஸ் 60 kg ஒரு வெல்டர் வெயிட் ஃபெதர் லைட் வந்து அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ இந்தியாவுடைய காலம். அதனால தான் இன்னும் தைரியமாக சொல்கிறோம், 142 கோடி பேர் இருக்காங்கப்பா. இத்தனை பேர் படிக்கிறாங்க, இத்தனை பேர் காலேஜுக்கு போகிறாங்க, இத்தனை பேர் BE ஆகிறாங்க, டாக்டர் ஆகிறாங்க, இத்தனை பேர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த வேர்ல்ட் எக்கனாமிஸ்ட் தே ப்ரொஜெக்ட் இந்தியா இஸ் கோயிங் டு ஹிட். இப்போ ஏர்னஸ்ட் அண்ட் யங் இன்னும் ஒரு படி மேலே போகிறான். ஏர்னஸ்ட் அண்ட் யங் சொல்கிறான் 2047 முடியும் பொழுது இதே மாதிரி இந்தியா போச்சுன்னா, இதே மாதிரி ஸ்டேபிள் டெமோக்ரஸி இருக்குது, இதே போல் ஆட்சியாளர்கள் இந்தியா கிடைச்சாங்கன்னா 2047 the per capita income of one Indian would be $15,000 அப்படின்னு ஏர்னஸ்ட் அண்ட் யங் சொல்கிறாங்க. அப்போ இன்னைக்கு பொருளாதார கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா $15,000 என்பது 12 லட்சம் ரூபாய். அதாவது ஒரு இந்தியன் சராசரியாக 12 லட்சம் ரூபாய் 2047 அவங்களுடைய சம்பாதனை இருக்கும். இன்னைக்கு ஒரு இந்தியனுடைய சராசரி வருமானம் என்பது 90,000 ரூபாய். 90,000 2047 முடியும் பொழுது 12 லட்சத்துக்கு இந்த நாடு வந்து தாவப்போகுது. இந்த மேட்டர் ஆஃப் 20 இயர்ஸ். கண்மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி, சின்ன பசங்க யாராச்சும் உள்ள இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி $15,000 பெர் கேபிட்டாக்கு இந்த நாடு ஜம்ப் ஆக போகுது. காரணம் எக்கனாமிக்ஸ், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்ட் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, அனைத்தும் உள்ள இருக்குது. ஸோ இந்தியா
நமக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு எக்கனாமிக் பவர் ஹவுஸாக இந்தியா மாறப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கான ஆர்கியூமெண்ட் நம்ம முன்னாடி வைக்கிறோம். அடுத்தது ஃபார் ரீச்சிங் கேப்பபிலிட்டி. இந்தியா நம்ம தாண்டி வெளியே போறதுக்கு இந்தியா கெப்பாசிட்டி இருக்கா? இரண்டாவது கேள்வி. அமெரிக்கன் யூஎஸ் போனாங்க, வியட்நாம் போனாங்க, தேர் இன்டு டீப் பசிபிக்ல இருக்காங்க. சவுத் சைனா சி வரைக்கும் அமெரிக்கா அவனுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் சுத்துது. விமானம் எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கு. ஒரு ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு அதனுடைய சீஃப் சுலைமான் யாரோ இருந்தாங்க. அமெரிக்காவில் ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் எங்கேயோ உட்காந்துருக்கான் ஃப்ளோரிடாவில். இந்த ஈரான் ரெவல்யூஷனரி கார்டினுடைய சீஃபாக இருக்கக்கூடிய இவர் ஒரு ஈராக் ஏர்போர்ட்டுக்கு போறாரு. அங்கிருந்து ட்ரோன் வந்து அடிக்குது. யார் அடிச்சா, யாரை கொண்டாங்கன்னா யாருக்கும் தெரியல. இங்கே இருந்து குண்டு போடுறீங்களா, அமெரிக்காவிலேருந்து குண்டு போடுறாங்க, ஏன்னா கான்டினென்ட் தாண்டி குண்டு போடுறீங்க. அமெரிக்காவுடைய ரீச் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கு. ஈரானில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை நட்டான்ஸுங்கிற இடத்துல அது முற்றிலும் ஒன்றுமே இல்லாமல் அதை பண்ணுறாங்க. எங்கே வேணாலும் சைபர் அட்டாக் பண்ணுறாங்க. எந்த நாட்டினுடைய டெமோக்ரஸியை கூட நாங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இன்னைக்கு அமெரிக்கா இருக்கு. இப்போ இந்தியா எங்கே வரும்? Can we see India reaching there? 2047 நம்ம பொருளாதாரத்தை பேசிட்டோம். We spoke about $15,000. We spoke about $27 trillion எக்கானமி நம்ம பேசிட்டோம். அப்ப இந்தியாவுடைய ஃபார் ரீச்சிங் கெப்பாசிட்டி. அதைத்தான் நீங்க பிரதமர் அவர்கள் அமெரிக்கா பயணத்தை பார்க்கணும். பிரதமருடைய அமெரிக்கா பயணத்தை உன்னிப்பா பார்க்கணும். பிரதமர் போறார். இன்னைக்கு the world's best company brain future அப்படின்னா டெஸ்லாவை சொல்லலாம். அவ சோலார்லி நம்பர் 1, ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல நம்பர் 1, ஸ்பேஸ் எபிலிட்டியில நம்பர் 1, எல்லா இடத்துலையும் நம்பர் 1 இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுடைய சோலார் டெக்னாலஜிங்கிறது 40-50 ஆண்டுகள் முன்னாடி போயிட்டாங்க டெஸ்லாவுடைய. ஏன்னா அவங்க அந்த பேட்டரிக்காக அந்த சோலார் டெக்னாலஜியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எலன் மஸ்க் சொல்றார், ஐ எம் a fan of மோடி அப்படிங்கிறார். நீங்க இதெல்லாம் உன்னிப்பா பார்க்கணும். இந்த வார்த்தைகளை நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது. அப்புறம் கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை, நம்ம தமிழ்காரர், நம்ம ஊருக்காரர், அவர் சொல்றாரு, எப்படி ஒரு நாடுகள் ஒரு பாதையை போட்டாங்க. அமெரிக்கன்ஸ் they build the railways, யூரோப்பியன்ஸ் they build the roadways, மோடி is building the digital economy. இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லைங்க. The railways contributed to the Americans growth, the roadways contributed to the Europeans growth. இன்னைக்கு சுந்தர் பிச்சை சொல்றாரு, a person who sits at that level, who operates in all the countries of the world, who has got a bird's eye view of what is happening in each country. சுந்தர் பிச்சை பிரதமரை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரதமர் is building, laying the pipeline for the future of the world by his digital economy. அப்ப இந்த டிஜிட்டல் எக்கானமி, அப்ப ரோடு முடிஞ்சுதா, அப்ப ஏர்போர்ட்ல முடிஞ்சிருச்சா? டிஜிட்டல் எக்கானமி அவர் சொல்றாரு. நிக்கோலஸ் தலீம் அவர் சொல்றாரு, ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர், பிரதமருடைய ஆட்சி, பிரதமருடைய சிந்தனை என்பது 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிக்கிறார் இந்த மனுஷன். அவர்கிட்ட 5 நிமிஷம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களாம் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. நோபல் பிரைஸ் சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சிந்தனையாளருக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ வரிசையா ஒருத்தரும் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதன் பிறகு பிரதமர் அமெரிக்காவுடைய சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் நீங்க பார்க்கணும். ஜென்ரலாகவே அமெரிக்கா, நேரு அவங்க போனாங்க, இந்திரா காந்தி அவங்க போனாங்க, எல்லாரும் போனாங்க, இன்க்ரீஸ்டு எக்கனாமிக் எய்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்கள விமான நிலையத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் 1,00,000 பேர் போய் வரவேற்பாங்க, எங்கள் ஐயா போனாங்க, இன்க்ரீஸ்டு எக்கனாமிக் எய்டு வாங்கிட்டு வந்தாங்க, நீங்களாம் என்னையா பண்ணீங்க. இன்னைக்கு பிரதமர் அமெரிக்கா சென்று விட்டு வந்த பிறகு அவர் சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸை உன்னிப்பாக பார்க்கணும். ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தினுடைய F414 அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட், ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் சைன் பண்ணுறோம். உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா இதுவரை அமெரிக்கா எந்த ஒரு நாட்டிற்கும் கொடுக்காத ஒரு டெக்னாலஜி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறான். F414 கொடுக்குறான். இது F-18 விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் டெக்னாலஜியை தேஜஸ்க்கு கொடுக்குறான். டெக்னாலஜி அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். நீ இந்தியாலேயே இந்த டெக்னாலஜி, இந்த இன்ஜினை செஞ்சுக்கையாங்கிறான். பார்ட்ஸை இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணிக்கங்க. இப்போ கோயம்புத்தூர்காரங்க நீங்கள் யாராச்சும் செய்ய போறீங்க அந்த பார்ட்டை, அது தேஜஸில் பறக்க விடுங்க. ஸோ ஃபார் ரீச்சிங் எபிலிட்டி உங்களுக்கு வேணும்னா you should have a superior army, navy and air force. You should have a should really dominate the sky. You should dominate the water. You should dominate the land. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சிந்தனையை நமக்கு வர முடியும் ஒரு நாட்டுக்கு. ஆனால் அங்கே போவேன் 2047, அதுக்கு அடித்தளம் நம்ம நாடு போட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கார்டியன் ரீப்பர் சைன் பண்ணுறோம் அக்ரிமெண்ட். 30 ஸ்கை கார்டியன் ரீப்பர், $multiple billion. ட்ரோன்ஸ் 30 ட்ரோன், அதில் 14 ட்ரோன் இந்தியன் நேவிக்கு போகுது. மிச்சிருக்கக்கூடிய 16 8 பிரித்து ஆர்மிக்கு 8 கொடுக்குறோம், ஏர்ஃபோர்ஸ்க்கு 8 கொடுக்குறோம். ஸ்கை கார்டியன் ரீப்பர் ஃபர்ஸ்ட் டைம் இட் இஸ் கம்மிங் அவுட் சைட் US. அது வந்தவுடன் நம்ம ட்ரோன்ஸ் வில் என்டர் சைனா. அந்த ஹைட்ல, இமாலயன் ஹைட்ல வில் டேக் த ட்ரோன். ஸோ வி வில் ஹேவ் த எபிலிட்டி டு see what is happening.
யார் எங்கே வர்றீங்க, எங்கே பேஸ் போடுறீங்க, ஹூ இஸ் கம்மிங் இன்சைட், அந்த ஐஸ் கேப்பபிலிட்டி நமக்கு இல்லாத இதை வந்து இந்த ஸ்கை கார்டியன் ட்ரோன் பூர்த்தி செய்யுது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ட்ரோன் டெக்னாலஜியில் ஒரு நாடு முன்னாடி இருக்குன்னா இட் இஸ் இந்தியா. நம்ம ரீச் ஆகும், வி வில் ரீச் தேர், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அந்த மிலிட்ரி டெக்னாலஜி ட்ரோன்ஸ் அப்படிங்க இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அந்த கேப் ஃபில் பண்ணுற வரைக்கும் நமக்கு இது தேவைப்படுது. இது ரொம்ப ஆச்சரியம், என்ன அமெரிக்கன்ஸ் இந்தியாவுக்கு சைன் பண்ணுறாங்க, இந்தியா கொடுக்குறாங்க. அமெரிக்கா நோஸ், நீ இந்தியாவுக்கு கொடுக்கலினா கோவிட் வேக்சின் கண்டுபிடிச்ச மாதிரி அவனே கண்டுபிடிச்சிட்டு போயிடுவாயான். இப்போ கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அவ ஏதாச்சும் கண்டுபிடிச்சா நமக்கும் கொஞ்சம் கொடுப்பான். தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ். நீ கொடுக்கலினாலும் மோடிஜி கண்டுபிடிக்கத்தான் போகிறார். அது 5 வருஷமா 6 வருஷமா ஆக போகுது. கொடுத்தீங்கன்னா அவர் ஏதாச்சும் கண்டுபிடிச்சாருன்னா நமக்கு நாளைக்கு ஏதாச்சும் 2-3 தள்ளி விடுவார்ப்பா 20 வருஷம் கழிச்சு. அப்படி தான் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த பிஎம் போகிற விசிட்டையும் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. யூ ஷுட் சி வாட் இஸ் சைனிங், என்ன பண்ணுறாரு, என்ன காரணத்துக்கு அதை பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய ரீச்சை எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். 2019 நேவி டே, பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், ஐ அட்மையர் சோலாஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா செங்கோலை கொண்டு போனதுக்கு இன்னைக்கு மட்டும் காரணம் இல்லைங்க, அது பிரதமருடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ஒரு காரணம். 2019 நேவி டே அந்த விழாவில் பிரதமர் பேசும்பொழுது he says, I admire Cholas because they had a real blue water navy ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ப்ளூ வாட்டர் நேவி என்பது உங்களுடைய நாட்டை தாண்டி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கான்டினென்ட்டை தாண்டி ஒரு கப்பல் போனால் மட்டும்தான் ப்ளூ வாட்டர் நேவிங்கிற பட்டத்தை கொடுப்பாங்க. அமெரிக்கன்ஸ் ஹேவ் இட், பிரிட்டிஷ் ஹேவ் இட், ரஷ்யன்ஸ்ட இருந்துச்சு. மேபி 1 or 2 countries might have, not at full capacity. இன்னைக்கு இந்தியா ஒரு ப்ளூ வாட்டர் நேவி நோக்கி நம்ம போகிறோம். அதாவது என்னுடைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் ரஷ்யாட்டிருந்து நான் வாங்கியிருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் நானே சொந்தமாக பில்ட் பண்ணிட்டேன், 2வது ஏர்கிராஃப்ட் கேரியர் நிறுத்தியிருக்கேன். என்னுடைய சப்மெரின்ஸ் நியூக்ளியர் சப்மெரின்ஸாக இன்றைக்கி நான் பில்ட் பண்ணுறேன், அக்குலா கிளாஸில் இருக்குது. அது எங்கே வேணாலும் போகும், சைலண்ட்டாக போகும். டீசல் இன்ஜின் சப்மரீன்லேருந்து டீசல் இன்ஜின் சப்மரீன் த சோனிக்ஸ் வில் பிக் அப். அதனால தான் நியூக்ளியருக்கு போகிறோம். இட் கேன் கோ வெரி டீப், இட் கேன் ஸ்டே இன் வாட்டர் வெரி டீப், இட் கேன் பேட்ரோல் த ஹை சீஸ் at a longer duration. Very importantly, it will not emit a sound so that no sonar can pick up. இன்னைக்கு நியூக்ளியர் சப்மரீனை பிரதமர் லான்ச் பண்ணுறாரு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பத்திரிகை செய்தியாக பார்க்கக்கூடாது. பிரதமர் வந்து சோலா செஞ்சதை பிரதமர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஒரு படியா. அவர் ஸ்ட்ராட்டஜிக் திங்கர். பிரதமர் இஸ் நாட் அன் ஆர்டினரி மேன். அவர் 50 ஆண்டுகள் கழிச்சு இந்தியாவை இன்னைக்கு பொசிஷன் பண்ணிருக்கார். அவர் சைன் பண்ற ஒரு அக்ரிமெண்ட் இஸ் பொசிஷனிங் இந்தியா ஃபார் 2070 2080 பொசிஷன் பண்ணிருக்கார் இன்னைக்கு. ஸோ டீப் வாட்டர் நேவி கேப்பபிலிட்டி இன்னைக்கு இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்குது. அதனால தான் ஆஸ்திரேலியாவோட போய் குளோபல் சீல இது பண்றோம், ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்றோம். குவாடோட போறோம், ஜப்பானோட போய் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கன், ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா நாமெல்லாம் குவாடு ஃபார்ம் பண்ணுறோம். கான்டினென்ட் தாண்டி ட்ரைனிங் எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் கான்டினென்ட் தாண்டி நேவி ட்ரைனிங் எக்ஸசைஸ் இருக்கு. மலபார் எக்ஸசைஸ்னு இங்கெங்கேயோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை காப்பாற்றணும், சுயஸ் கெனாலை காப்பாற்றணும். 80% ஆஃப் தி குளோபல் ட்ரேட் இந்தியாவை சுற்றி இந்தியன் ஓஷனில் போயிட்டு இருக்கு. த பெட்ரோலியம் கம்ஸ் ஹியர். யாராச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளாக்கேட் போட்டாங்கன்னா இந்தியாவை சோக் பண்ண முடியும். சைனீஸ் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தான். பங்களாதேஷில் போய் மியான்மரில் சித்துவேங்கிற போர்ட் எடுத்தான், பங்களாதேஷில் ஒரு போர்ட் எடுத்தான், ஸ்ரீலங்காவில் ஹம்பன்டோட்டாவை எடுத்தான், பாகிஸ்தானில் கராச்சி எடுத்தான். இது பாருங்க முத்து மாலை மாதிரி இருக்கும். கராச்சி, ஹம்பன்டோட்டா, பங்களாதேஷ் ஒன்று, சித்துவே. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முத்து மாலை மாதிரி இந்தியாவை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை காங்கிரஸ் 10 ஆண்டுகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. எனி டைம் தே வுட் ஹவ் சோக்ட் இந்தியா. கராச்சி போட்ட சைனா எடுத்து வேலை செய்யும். ஹம்பன்டோட்டா போர்ட் இன்னைக்கு 99 வருஷம் சைனாட்ட லீஸ்ல இருக்கு இன்னைக்கு தேதியில். That happens to be the Mahinda Rajapaksa's MP constituency also. இப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கன் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு புரியும். சித்வே ஃபுல் சைனீஸ், அவனுடைய நேவல் எபிலிட்டி அவங்களுடைய ரடார்ல இருந்து சித்வேல வச்சிருக்கான். மியான்மர், கொக்கோ ஐலாண்ட்ஸ் பங்களாதேஷ் அங்கே வச்சிருக்கான். இதை மோடிஜி உடைக்கிறார், இதை சிந்திக்கிறார். 50 ஆண்டுகள் இதை பண்ணல அப்படின்னா சைனீஸ்கார உள்ள வந்து இந்தியாவை நெருக்கிட்டா அப்படின்னா மூச்சு கூட விட முடியாதுன்னு அதை உடைத்து நம்முடைய நேவி இன்னைக்கு குளோபல் சீஸ் வர்றார். நீ என்னடா இங்கே வர்றது, என்ன ஆஸ்திரேலியா போவங்கிறார். நீ என்ன இங்கே வர்ற, நான் வியட்நாமோட பேசிட்டு சவுத் சைனா சி விடுவங்கிறார் வண்டியை. அப்போ மோடிஜி இஸ் நாட் அன் ஆர்டினரி பிரைம், இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் டீப் திங்கர். அடுத்த கட்டத்திற்கு இந்த நாட்டை பொசிஷன் பண்ணிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கிறதுக்கே என்ன 100 வருஷம் வேணும். அவர் என்ன செய்கிறார், என்ன இந்தியாவை எப்படி பொசிஷன் பண்ணுறார், அவர் பிளான் என்ன, மினிமம் 100 வருஷம் வேணும். தமிழக அரசியல்வாதிகளுக்கு 200 வருஷம் வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும். அதை உடைச்சு we are going into the heights. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா the world's best intelligence sharing 5 eyes alliance னு சொல்றாங்க.
5 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் they are together called Five Allies Alliance. அமெரிக்கன்ஸ், கனடியன்ஸ், பிரிட்டன்ஸ், நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த 5 நாடுகள் ஒன்னா அவங்க இன்டெலிஜென்ஸ் ஆபரேட்டிவா ஒன்னா வச்சிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லா பேஸ் இருக்கு. 5 ஐஸ், 5 கண்ணுகள் உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ளைட்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்றாங்க. கார்கோ ஷிப்ஸ் எல்லாம் என்ன நடக்குது. அதுக்கு வேற வேற இடத்துல பேஸ் இருக்கு. 5 பேர் கேப்பபிலிட்டி, இங்கிலீஷ் பேசணும், டெமோக்ராட்டிக்கா இருக்கணும். ஒரு நாடுகளும் இன்னைக்கு கூட்டா வளர பார்க்கறாங்க. அவங்களுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இந்தியா இத்தனை காலமாக தனிச்சு நின்னுச்சு. இப்ப மோடிஜி எதுக்கு இத்தனை நாட்டுக்கு போறாருங்க? காங்கிரஸ்காரன் கேட்கறான், ஐயோ மோடிஜி சுற்றுப்பயணம் போயிட்டாரு, மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாரு, வரவு செலவு கணக்கு குடியான். இது எப்படின்னா ஃபைட்டர் பிளேன் நிறுத்திட்டு என்னையா மைலேஜ்னு கேட்குற மாதிரி. எதுக்கு எவ்வளோ? மோடிஜி மட்டும்தான் உலக அளவில் ஒரு இந்திய பிரதமராக சரியான அந்த கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டாரு. எவ்ரி கண்ட்ரி ஹஸ் காட் 1 vote in the ஜெனரல் அசம்பிளி. அது டோகோவா இருந்தாலும் 1 vote, பாப்பா நியூகினியாவா இருந்தாலும் 1 vote, நீ அமெரிக்காவா இருந்தாலும் 1 vote தான், நீ ரஷ்யாவா இருந்தாலும் 1 vote. அதனால்தான் இதுவரை எந்த பிரதமரும் போகாத நாட்டுக்கு நம்ம பிரதமர் போறார். அமைச்சர்கள் அனுப்பி வைக்கிறார், கேபினட் மினிஸ்டர்ஸ் போறாங்க. கேட்காத ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு முதலா போய் இந்தியா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு. ஏன்னா we have to dominate the United Nations General Assembly in a matter of time. நம்மளுடைய அம்பிஷன் அது ஓப்பன் சீக்ரெட்டாவே நம்ம தெரிவிக்கிறோம். we will come and take our place in the high table னு ஓப்பனா நம்ம சொல்றோம். நேரு அவர்கள் மாதிரி the permanent membership P5 was first offered to India. டாக்டர் அனில்பர் கங்குலிஜிக்கு தெரியாதல்ல, ப்ரொஃபசர் கனகசபாதிக்கு தெரியாதல்ல, நமக்கு தான் கொடுத்தாங்க வீட்டோ ஸ்டேட்டஸ் இன் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. நேரு சொன்னாங்க, இல்லை இல்லை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சைனாக்கார பிரச்சனை பண்ணுவான், சைனாக்காரனை கொடுத்துருங்க. இந்தியா கேவ் அவர் சீட் இன் த P5 டு சைனா. இட்ஸ் a recorded history. நேரு has written, டாக்குமெண்ட் இருக்கு. எங்களுக்கு வேணா சைனா கொடுங்கனார், எங்களுக்கு கொடுத்தா சைனாக்கார எங்களை பார்த்து. நம்ம பக்கத்து மாநிலத்தில் ஏகே ஆண்டனியா டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. பாராளுமன்றத்தில் 2011 பேசினாங்க. எதுக்கு அவங்க பார்டர்ல எல்லாம் எதுவும் டெவலப் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னு ஒரு எம்பி கேள்வி கேட்டார். தட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறார். என்னங்க ஸ்ட்ராட்டஜினா, நீ பார்டரில் போய் ரோடு போட்டால் சைனாக்காரன் நோண்டுவான், அதனால் ரோடே போடாமல் விட்டுட்டோம். ஏன்னா 4 பேர் வருவான் போவான், 2 கிலோமீட்டர் பிடிப்பான், ஒரு 100 கிலோமீட்டர் பிடிப்பான், அது ஒரு பிரச்சனை ஆயான். He officially said in the parliament, Government of India officially believes if you don't develop the border areas, that is the best strategic defense for India ன்னு சொல்றாரு ஒரு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில். இன்னைக்கு மோடிஜி ஊரூரா போய் ஸ்கை கார்டியன், ரீப்பர், F414, டீப் வாட்டர் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி, ஒரு ட்ரூ ப்ளூ நேவி, இதை மோடிஜி கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த திங்கிங் மட்டும் எவ்வளோன்னு பாருங்க. காங்கிரஸ் வே ஆஃப் திங்கிங் and the Modi way of thinking la எவ்வளவு டிஃபரன்ஸ் இருப்பாங்க. look at the 180 degree shift in the way we think. அவங்கள பொறுத்த வரைக்கும் P5 பகிச்சு கூடாது. நீங்க மோடிஜியை ஒயிட் ஹவுஸ்ல வச்சு என்னதான் விருந்து கொடுத்தாலும், மோடிஜி said India will have an independent foreign policy. நீ எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன், நீ என்ன வேணாலும் விருந்து கொடு. மோடிஜிக்கு ஒரு விருந்து இல்லை, 2 விருந்து கொடுத்து பார்த்தாங்க. The first dinner was a private dinner with the Bidens. Biden, the American president and his wife, they gave private dinner. Okay, super, sandosham, we feel honored that our prime minister, you have hosted a private dinner in the White House. The second was an official state dinner, very elaborate state dinner. We are happy. எங்க பிரதமருக்கு 2 இரவு நீங்க ஒயிட் ஹவுஸ்ல போட்டீங்க. அதுக்கப்புறம் உக்ரைனை பத்தி கேட்டாங்க. உக்ரைனை பத்தி ஏதாச்சும் பிஎம் சொல்லிட்டு போவாராங்க. இந்தியா will deal Ukraine, India will deal Russia, we know how to deal, we will deal. இவ்வளவு சாப்பாடு போட்டு, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு, இவ்வளவு தூரம் ஐஸ் வச்சு, பெரிய கார்ட் ஆஃப் ஆனர்லாம் கொடுத்து. பிகாஸ் த தேர்ட் திங் we are coming is an independent foreign policy. ஒரு நாட்டுக்கு ட்ரூ இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு உண்மையாலுமே ஃப்ரீ என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அந்த நாடுக்கு இருக்கு. இன்னைக்கு we are not bound by anybody. ரஷ்யாட்ட நம்ம ஆர்ம்ஸ் வாங்கிட்டு இருந்தோம், உண்மைதான். AK-47 we brought it from Russia, tanks we brought it from Russia, technology we brought it from Russia. அது பழசு. 2013-14 காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நெட் எக்ஸ்போர்ட் அண்ட் டிஃபென்ஸ் வாஸ் 660 crore, 686 கோடி ரூபாய். 2013-14 இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 686 கோடி. இன்னைக்கு இந்தியாஸ் எக்ஸ்போர்ட்டிங் இன் டிஃபென்ஸ் 16,000 crore. 16,000 crore, 23 times we have increased. 85 நாடுகளுக்கு நம்முடைய டிஃபென்ஸ் இன்னைக்கு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் போகுது.
சேத்தக் லைட் வெயிட் ஹெலிகாப்டர் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் ஓடிட்டு இருக்கு. நம்மளுடைய மேக் இன் இந்தியா வெப்பன்ஸ் இன்னைக்கு போகுது, இன்க்ளூடிங் த கன்ஸ் போகுது, ஆர்ட்லரிஸ் போகுது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அமெரிக்காவிலேருந்து வாங்கணுங்கிற காலகட்டத்தை தாண்டி இந்தியாவிலேருந்து வெளியே அனுப்புகிறோம் இன்னைக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன ஷிஃப்ட் பாருங்க. ஸோ யூஆர் நாட் டிபெண்ட் ஆன் ரஷ்யா. இன்னைக்கு ரஷ்யாஸ் டிபெண்ட் ஆன் இந்தியா இன் அ வே பிகாஸ் அவங்க ஆயிலை நம்ம வாங்கி ஆகணும், வாங்குறோம். பிகாஸ் ஃபார் நம்ம நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூ கெட் அ சீப் ஆயில், ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கெட் மணி. யூரோப்பியன் யூனியன் பிளாக்கேட்லேருந்து எஸ்கேப் ஆகிற ரஷ்யாவுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் சிந்திச்சு பாருங்க எப்படி ஃப்ரீ பண்ணுறாரு பாருங்க இந்த மனுஷன். அங்கங்கே ஆக்டோபஸ் மாதிரி கையெல்லாம் சிக்க வச்சு உட்கார்ந்து வந்தோம் 70 ஆண்டுகளா. கையை எங்கேயும் எடுக்க முடியாமல் அப்படியே ஜாம் ஆகி கிடந்தது. ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. ரஷ்யாட்டிருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்தாச்சு. வாங்குறோம், பட் அட் அவர் அக்ரிமெண்ட், அட் அவர் லெவல். Russia is a friendly country, yes, we have a strategic partnership, absolutely, but we are not dependent. Americans நம்ம பேசணும். எப்படி அமெரிக்காவே அந்த சிவப்பு கம்பளத்தை விரிச்சு ஓடி வர்றாங்க அதையும் பார்க்குறோம். பிகாஸ் அமெரிக்கன்ஸ் நோ இட் இஸ் கோயிங் டு பி இந்தியா செஞ்சுரி இன் த கம்மிங் டைம்ஸ். ஸோ இந்தியா இன்னைக்கு தான் 2023 உறுதியாக சொல்ல முடியும் இந்தியா இஸ் ட்ரூலி ஃப்ரீ அஸ் அ கண்ட்ரி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். யுனைடெட் நேஷன்ஸில் வி சி அன் இஷ்யூ, ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் நேஷனல் கோர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அந்த இஷ்யூவை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். நம்ம அம்பாசிடர் ஓட்டு போட்டு வர்றாரு. இதை முதல்ல அமெரிக்கா அப்பப்போ சவுண்ட் விடும். நீ வந்து ஓட்டு நீங்கள் லைட்டாக முகத்தை காட்டினீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு சவுண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க ஒரு 20 வருஷமாக. இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் லைட்டாக கொஞ்சம் யூஎன்ல அப்படி மூஞ்சி காட்டினீங்கன்னா அமெரிக்கா செனட்லேருந்து ஒரு 10 பேர் கிளம்பி வருவாங்க. We are deeply pained by the human rights violation that is happening in India. செனட்ல ஒரு செனட்டர் பேசுவார். இப்போ ஜெய்சங்கர் சொல்றாரு, we are also deeply pained by human rights violation inside the Americaங்கிறார். இது நீ புதுசா இருக்குது, இத்தனை நாளா உங்களை தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ பிளாக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ற, நீ ஹிஸ்பானிக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ற, நீ வந்து நான் ஒயிட் அமெரிக்கன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ற. ஜெய்சங்கர் ஜி goes to US, sits there, talks and come. இது அமெரிக்காக்காரனுக்கு புதுசா இருக்கு. என்னையா புதுசா ஒரு ஃபாரின் மினிஸ்டர் வந்து நம்ம ஊர்ல நம்ம மண்ணில் இப்படி பேசிட்டு போறார். Because it is a sign of a true independent foreign policy. We take stand based on our country's national interest. இதுக்கு முன்னாடி இந்தியன்ஸ் இருப்பாங்க வேர்ல்டு ஃபுல்லாக, எல்லா இடத்துலையும் இந்தியன்ஸ் இருக்கும், நல்ல விஷயம். பிகாஸ் தே ஆர் அவர் சாஃப்ட் பவர், நம்ம அம்பாசிடர்ஸ் அவங்க தான். பட் இதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற இந்தியன்ஸ் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஐயா பிரச்சனை, ஐநா சபை வரும், அமெரிக்கன்ஸ் வருவாங்க, எல்லாம் பொறுமையாக இருப்பா, பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்குவோம். இதுதான் இந்தியாவுடைய வேலையாக பல ஆண்டுகள் இருந்துச்சு. இன்னைக்கு there is a problem in some far corner of the world. 22,000 மாணவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் உக்ரைன். கேபிட்டல் கீவ்ல இருந்து கார்கிவ்ல இருந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இங்க் பிளாட் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எப்படி கொண்டு வருவது? அமெரிக்கன்ஸ் couldn't do it. மோடி is the only prime minister who stopped the war for 5.5 hours. 2 நாட்டையும் நிறுத்துறார். இது பக்கத்து நாடு இல்லைங்க, இது இன்னொரு கான்டினென்ட்ல நிறுத்துறார். பக்கத்து கான்டினென்ட்ல வாரம் நிறுத்துறார். ஒரு 5.5 மணி நேரம் 2 சும்மா இருங்கப்பா அப்படி. சேஃப் பாசேஜ் கிரியேட் பண்றார் நெய்பரிங் கண்ட்ரிக்கு. அதுக்குள்ள நம்ம குழந்தைகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 1990 குழந்தைகள், 2000 குழந்தைகளை கொண்டு வரும். ஒரு நியூ இந்தியா, புது இந்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்போ வர ஆரம்பிச்சிட்டோம். லாஸ்ட் 20 மினிட்ஸ் புது இந்தியா. நாட்டை தாண்டி கான்டினென்ட்டை தாண்டி வரானுங்கப்பா அவனுங்க, பத்திரமா குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க பாருங்க அப்படின்னு. சமீபத்தில் சூடான் அக்கிபிக்கி ட்ரைப்ஸ் கர்நாடகாவில் ப்ரிடாமினண்ட்டாக இருப்பாங்க. அவங்களாம் அந்த குருவி வியாபாரம் செய்யக்கூடியவங்க. அவங்களாம் சூடானில் போய் மாட்டிக்கிட்டாங்க. The first evacuation happened. Yes, it happened. We brought them through Saudi Arabia. Saudi Arabia மூலமாக கொண்டு வந்து we lifted them back to India. பட் அப்படி இருந்து ஒரு 300 சில்லற பேர் நம்மளால் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து they are right in that fighting zone. நார்த் சூடான் சவுத் சூடான் சண்டை போடுது, காட்டமில் மாட்டிக்கிட்டாங்க, பிரெக்னென்ட் உமன் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, அவங்களால ட்ராவல் பண்ண முடியல, ரிஸ்கி. இப்போ இதுவரை அமெரிக்கா மட்டும் யோசிக்கிறத மோடி யோசிக்கிறார். சார் ஃபைட்டிங் ஜோன், வார் ஜோன், 300 பேர் மாட்டிக்கிட்டாங்க. மோடிஜி சொல்றாரு ஆப்ரேட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுங்கிறார். மைண்டட் இட் இஸ் நாட் யுவர் நெய்பரிங் கண்ட்ரி. யூ ஹேவ் டு டிராவல் thousands of kilometers, refuel, land. இந்தியா லேண்ட்ஸ் இஸ் பிளேன் இன் கார்டம் சூடான். ஹெவி வார், ஆர்ட்லரி பாம்பிங், ஏடிசி டவர் இல்லை, பேசல யாரும். ரன்வேல வந்து குண்டி குண்டியா குழி இருக்கு. How did our Air Force people land? நைட் விஷன் காகுல போட்டுக்கிட்டு லைட் இல்லாமல் லேண்ட் பண்றாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேன். C-130J ஹெர்குலிஸ் லேண்ட் ஆகுது உள்ள. கமாண்டோஸ் ஆர் இன் தட் பிளேன், இந்தியன் கமாண்டோஸ். Again mind it, we are operating in a continent, not in the neighboring country which is just across the border.
லேண்ட் பண்ணுறோம், கமாண்டோஸ் வெளியே வர்றாங்க, 300 பேர்த்து ஏற்றுறோம், டேக் ஆஃப் பண்ணுறோம், மும்பையில் வந்து இறக்கி விடுறோம். தேங்க்யூ வெரி மச். இல்லை ஆச்சரியம் என்னென்னா, போகும்போது அமெரிக்கன் சொல்கிறாங்க, நீங்கள் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டோம், எங்கள் ஆளுல கொஞ்சம் இருக்காங்க, கூட்டிகிட்டு வந்துட்டா நல்லா இருக்குங்க. So India officially brought some Americans also in the plane because the Americans requested India to bring. We gave to Americans, we said, thank you for your economic aid அப்படின்னு சொன்னோம். பாருங்க என்ன எபிலிட்டி பாருங்க. Look at the way ஆப்கானிஸ்தான்ல யாரோ ஒரு பாதிரியார் மாட்டிக்கிட்டார். We negotiate, use the offices of the world powers. ஒரு இந்தியனுக்கு 6 மாசம் 8 மாசம் நெகோஷியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணி தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். குவைத்து போகிறோம், ஆப்ரேஷன் கங்கா, ஆப்ரேஷன் காவேரி, எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாழ்க்கையில் கேட்குறோம், என்னடா இந்த நாடு இப்படியெல்லாம் போகுது. நியூ இந்தியா, 1 Indian citizen anywhere in the world, Modi will come for you. நம்ம தமிழ்நாடு 2014 வரை 1947 2014 வரை குறிப்பாக நம்முடைய கடல், பிகாஸ் வி ஹாவ் அ சி பவுண்டரி, நம்முடைய கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 81 மீனவர்கள் இலங்கை நேவியால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இங்கே க்ளோசர் டு ஹோம், பிகாஸ் தட் இஸ் அவர் இஷ்யூ, நம்ம இஷ்யூ. அது 81 மீனவர்கள் இலங்கை நேவியால் சுடப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 2014 முன்னாடி சொல்லுங்கள், ஆஃப்டர் 2014 இல்லை. தட் இஸ் எகெயின் த பவர் ஆஃப் நியூ இந்தியா. நம்முடைய மீனவர்களே இப்போ ஹைசிக்கு போகிறாங்க, நாட் சம் நம்ம சிட்டிசன் லிவிங் இன் சம் அதர் கான்டினென்ட். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷோர் லைனை நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, we will take care. Economically we are there, we are behind you. இன்னைக்கு நம்ம மீனவர் டீப்பாக போகிறாங்க, இன்னும் ஆழமாக போகிறாங்க, they going and coming back safely. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு பொருந்தது only in the Modi era, rise of new India. ஸோ முதல் முறையாக நாம் சொல்லலாம், இந்தியாவை பொறுத்தவரை ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி நமக்கு இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகள் 2047 வரும் பொழுது ஒரு தன்னிகரில்லா ஒரு நாடாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அடுத்தது சாஃப்ட் பவர். எக்கனாமிக்ஸ் பேசிட்டோம், நம்முடைய ஃபார் ரீச்சிங் எபிலிட்டி கேப்பபிலிட்டி பேசணுங்க. வி ஸ்போக் அபவுட் ஏர்ஃபோர்ஸ், ரஃபேல்ஸ் வந்துருச்சு, காம்பன்சேட் பண்ணுறோம், ஹை ஆல்டிடியூட போக முடியும். அதில் ஒரு முக்கியமான கருத்தையும் ஃபார் ரீச்சிங் எபிலிட்டி சொல்லணும், அக்னிபாத் வந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் ஐயோ அக்னிபாத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு தே வாண்டட் டு அப்போஸ் அக்னிபாத். மோடிஜியினுடைய திங்கிங் என்னங்க? 2 thinking he had. 1, the future war is going to be a mountain warfare. ஹை ஆல்டிடியூடில் ஒருவேளை இந்தியா சண்டை போடுதுன்னா இனி சைனாவோட தான் நம்ம சண்டை போட போகிறோம். ஏன்னா சைனாவும் வளருது, நாமளும் வளர்கிறோம், சைனாவோட வேகமாக வளர்கிறோம், டெமோக்ராட்டிக்லி வளர்கிறோம். சைனாக்கார சும்மா இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் 25 years we might have some trouble. நடக்கத்தான் போகுது, அது காலத்தினுடைய கட்டாயம். மோடி இருக்காரு, பார்த்துக்குவார். அப்போ இட் இஸ் கோயிங் டு பி அ ஹை மவுண்டன் வார்ஃபேர். சைனீஸ் ஆர்மியினுடைய ஆவரேஜ் ஏஜ் இஸ் பிலோ 30, இந்தியன் ஆர்மியினுடைய ஆவரேஜ் ஏஜ் இஸ் above 30. யங் லெக்ஸ் வேணும். ஸோ மோடிஜி வந்தோடனே முதல்ல பண்ணதே 2 மவுண்டன் டிவிஷனை உருவாக்கினார் இந்த இந்தியன் ஆர்மி. He created 2 mountain divisions. We said we should have the ability to go deep. அதனால தான் இந்த பிரச்சனைலாம் நீங்கள் பார்க்குறீங்க. அது வரைக்கும் இந்த பீக்கெல்லாம் இந்தியா எட்டி கூட பார்க்கல, அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டாச்சு, நீங்கள் யாரோ வந்துட்டு போங்கப்பான். சம்மரில் இந்த பீக்கில் இருப்பாங்க, விண்டரில் அந்த பீக்கில் இருப்பாங்க. முதலாக நம்முடைய மவுண்டன் டிவிஷன் போய் ஒரு பீக்கு போய் பிடிச்சி உட்காடுறாங்க. ஓ இது எம் பீக்கியா, நீ 1969 நான் தான் வச்சிருந்தேன், நீ பிடிங்கிட்ட இப்போ நான் எடுக்க போகிறேன். இதெல்லாம் இந்த பார்டரில் நடக்கக்கூடிய இந்த ஸ்கிமிஷ்க்கு காரணமே இந்தியா இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் இட்ஸ் ஃபீட் தேர் இன் த ஹை ஆல்டிடியூட். அதில் மவுண்டன் டிவிஷன், அதில் அக்னிபாத். அக்னிபாத்தில் சின்ன யங் நம்ம குழந்தைங்க, தி ஆவரேஜ் ஏஜ் யூ ஆர் பிரிங்கிங் இட் டு 27 now. 33 34 இந்தியன் ஆர்மியினுடைய ஆவரேஜ் ஏஜ் யூ ஆர் பிரிங்கிங் டவுன் டு 27 26 25. ஸோ யங் லெக்ஸ், ஃப்ரெஷ் லெக்ஸ், ப்ரிப்பேர்ட் ஃபார் வார், ப்ரிப்பேர்ட் ஃபார் பீஸ், என்ன நடந்தாலும் செய்யலாம். நம்பர் 1. நம்பர் 2, இந்த 4 வருடங்கள் அக்னிபாத்தில் இருக்கிறவங்க திரும்பி வந்து ஒரு தொழில் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க? டிசிப்ளின் இருக்குது, பெர்சிவரன்ஸ் இருக்குது, எபிலிட்டி டு ஸ்டாண்ட் இன் த ஹார்ட் ஏரியா இருக்குது. ஸோ திஸ் பீப்புள் 75% ஆஃப் தெம் when they come back after 4 years, டாக்டர்ஸா, இன்ஜினியர்ஸா, டீச்சர்ஸா, ப்ரொஃபஸர்ஸா, பிஸ்னஸ் பீப்புளா, ஃபார்மர்ஸா, பொலிட்டீஷியன்ஸா, இவங்களாம் வரும்பொழுது எவ்வளோ தேசப்பட்டோட வருவாங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாடு அரசியல்வாதி ஏற்றுக்குவான்? ஸோ அவர் பில்டு பண்ணுறாரு பாருங்க, அந்த ஃபார் ரீச்சிங் எபிலிட்டிக்கு அப்படியே பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பில்ட் பண்ணிருக்கார்.
இப்போ நான்காவது முக்கியமான விஷயம் நம்முடைய சாஃப்ட் பவர், பிராண்ட் இந்தியா. If there is one brand that is the fastest growing brand in the last 9 years, it is not Microsoft, it is not Google, it is not Tesla, it is brand India. கடந்த 9 ஆண்டுகளில் the fastest growing brand in the world is India. எல்லாரும் இந்தியாவை நோக்கி பார்க்குறாங்க, என்னையா பண்றீங்க நீங்க? All over the world you are talking about India. Suddenly they see 142 crore not as overpopulation, 142 crore people as opportunity in world பார்க்குது. The middle class of India alone is more than the population of Europe and Americans combined. Imagine பண்ணி பாருங்க, அமெரிக்காவும் யூரோப்பும் மொத்தமாக சேர்த்துனீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் அதை விட அதிகமாக இருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டார்ட்அப்ஸ் இங்கே இருக்கு பாருங்க. 2018 the total number of startups in the country 8,635. 2019 number of startups 11,279. 2022 26,542. 2014 இந்தியாவில் மொத்தமாக இருந்த ஸ்டார்ட்அப்பே 350ங்க, மைண்டட் 350 was the total startup, recognized startup. 2023 today it is 92,683 startups. எல்லாரும் இத்தனை மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் படிச்சுட்டாங்க, they want to start a company, give employment. Unicorns 108 unicorn, $1 billion வேல்யூவேஷன்ல. அந்த 108 யூனிகார்னுடைய கம்பைன்டு மார்க்கெட் வேல்யூவேஷன் இஸ் $340.8 billion அவங்களுடைய வேல்யூவேஷன் இருக்கு. ரன் பை இந்தியன்ஸ், இந்தியன் கம்பெனி, லொக்கேட்டட் இன் இந்தியன் சாயில். இவங்கெல்லாம் என்ன 10 yearsல they are going to be 100% the next Googles and the next Microsoft. It is an inevitable part of nature. எப்படி கூகுள் மைக்ரோசாஃப்ட் இன்னைக்கு 1 2 3 இருக்காங்களோ, the 108 unicorns in India in the next 20 years you will be 1 2 5 7 9 in the global economy. So they are building brands everywhere. The brand India is getting built. இதனுடைய அடித்தளம் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து அடுத்த கட்டம் நம்முடைய நாட்டை கொண்டு போய் வைக்க போகுது. டாக்டர் அனில்பன் கங்குலி அவர் ரொம்ப அருமையாக பேசினார். You have to grow the Indian way. You cannot grow with a 5-year plan. 5-year plan is the vestige of the Russian 5-year plan. Planning commission, allocation of resource. அது யாரோ டெல்லியில் 2 பேர் உட்காந்துக்கிட்டு unelected fellows who sits inside planning commission, they will decide, okay உனக்கு 2 ரூபா, உனக்கு 4 ரூபா, உனக்கு 6 ரூபா, நீ வளர்ந்துக்கணும். Who are you to do it? அது பிளானிங் கமிஷன் 5 year the state will set a plan. இதை தவிர யாருக்கு லைசன்ஸ் கிடையாது, இது மட்டும் தான் நீ செய்யணும். கேட்டகரி ஏ, கேட்டகரி பி, கேட்டகரி சி லைசன்ஸ், ஐ வில் நாட் கிவ் யூ எனிதிங் மோர். இதை மட்டும் செய். Who are you to tell us what to do? இதை மக்கள் கேட்டாங்க. ஸோ மோடிஜி 2014 வந்து செஞ்ச முதல் வேலை இந்த பிளானிங் கமிஷனை தூக்கி குப்பையில போடு, நித்தி ஆயோக கொண்டு வாங்க. let the potential of Bharat be unleashed. இந்தியாவுடைய பொட்டன்ஷியலை வெளியே ஏற்றும். அதனால தான் தி ஸ்டார்ட்அப்ஸ் ஃப்ரம் 350 it is 92,683. The unicorns with just a handful of numbers to today 108. It's a direct manifestation of Prime Minister's vision. இதெல்லாம் சாஃப்ட் பவர். அடுத்து அனில்பன் கங்குலி அவர் இன்னொன்று சொன்னார். இப்போ அமெரிக்கா போகும்போது இன்னொன்று சைன் பண்ணாங்க. நீங்கள் கேர்ஃபுல்லாக பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா, அமெரிக்கா has agreed to return back 100 stolen artifacts to India. ரீப்பரும் கொண்டு வந்தார், F414 கொண்டு வந்தார், இன்ஜினை கொண்டு வந்தார், எல்லாம் கொண்டு வந்தார். கூட 100 இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட சிலைகளும் இந்தியாவுக்குள்ள வருது. அப்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்கணும், 1970 2014 வரைக்கும் எத்தனை சிலை வந்துச்சு? இங்க எவ்வளவு பெரிய திருடங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஒரு ஆங்கிலேயன் வந்து தாஜ்மஹாலையே கழட்டிட்டு போயிடலாம், நல்லா ஐடியா பண்ண. பட் கழட்டுறக்கு டெக்னிக் தெரியாதனால விட்டுட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ரயில் ஏற்றி கப்பலுக்கு கொண்டு போய் ஏற்றணும்னு ஒரு மாஸ்டர் பிளான்லாம் போட்டாங்க. தி கிரேட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதன் பிறகு அப்படியெல்லாம் என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போப்பான். இன்னைக்கு இந்தியாவுடைய நடராஜர்கள் பல அமெரிக்கன் வெல்தி ஹோம்ஸில் படிக்கட்டுக்கு பக்கத்தில் ஒரு அலங்கார பொருளாக இருக்கு. தி ஆல்பர்ட் மியூசியம் இன் ஆஸ்திரேலியாவில் லட்சக்கணக்கான கோடி மதிப்பு பொறுமானம் உள்ள இந்தியாவுடைய இருக்கு. அமெரிக்காவுடைய மியூசியத்தில் அது இருக்கு. பிரதமர் வந்த பிறகு he made it a mission to bring back to our country. நம்ம நாடு திரும்ப குடியான். So 1970 to 2014 India brought back 13 artifacts. நான் வச்சுங்க 13 எத்தனை வருஷங்க? 44 ஆண்டுகள். 2014 to 2023 including America we brought back 338 artifacts. 13 எங்க இருக்கு, 338 எங்க இருக்கு. Each artifact that is coming inside is a reflection of Bharatiya story. அதெல்லாம் சும்மா ஏதோ நடராஜர் இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு தான் அதில் பெரிய பலன் கிடைச்சிருக்கு.
இது வரைக்கும் 238 வந்துருச்சு. அமெரிக்கா 100 கொடுத்தா 338. 238ல் the lion's share has come to தமிழியன்ஸ். நமக்கு நம்முடைய விநாயகர், நம்முடைய நடராஜர், நம்முடைய மரகத லிங்கம் எங்கெங்கேயோ தேடி அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதான் அனிர்பங்கங்குழி அவங்க சொன்னாங்க, we will grow the Indian way, not the Russian way, not the Americans way, not the Europeans way. We will grow the Indian way. நம்ம வேலை நம்ம grow. அதுதான் எல்லாருக்கும் இன்னைக்கு எரிச்சல். சமீபத்தில் when I went to foreign country, we had an opportunity. A journalist was asking me, what about democracy in India? I said, look, now suddenly all of you are fascinated about my country. The Americans and the Brits எல்லாருமே, oh, India, what is happening in democracy, what is happening? If you look, my country, India, we allow a protest to happen in national highway, inconveniencing crores of people for 9 months. 9 மாசம் விடுவோம், நீ ப்ரொடெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் லண்டனில் பார்த்தேன், நீ ஒரு நிமிஷம் கூட ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு வெளில, என்னையா நீ டெமோக்ரஸி பற்றி என்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டோம். நமக்கு என்ன பயம்? நான் அடிமையாக இருக்கிறோம், நம்ம சுதந்திரமாக தானே இருக்கும். நான் இந்த உங்கள் ஊரில் பார்க்குறேன், நீ ஒருத்தனை ஒரு நிமிஷம் கூட ப்ரொடெஸ்ட் பண்ண உள்ள கேட்டால் அங்கே போய் உட்காரணும், இந்த ரூம்குள்ளே தான் உட்காரணும், இப்படி தான் உட்காரணும், பெட்டிஷன் கொடுக்கணும். அதனால் தயவு செஞ்சு நீ டெமோக்ரஸியை பற்றி எங்கிட்ட லெக்சர் எடுக்காதையான்னு சொல்லிட்டு வந்து, நீங்களாக இருந்தால் அதை தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். எனி இந்தியன் would do that, a proud Indian would do that. Suddenly they write, the minorities in India are troubled. என்ன trouble நான் கேட்குறேன். ஏன்னா இந்த பிராண்ட் இந்தியா is growing. Now the global powers have got a vested interest. தொந்தரவு கொடுத்து தான் ஆவாங்க இந்தியாவுக்கு. ஏன்னா till now the western press was deciding who should grow, who should not grow. ஒரு வாஷிங்டன் WSG இருக்கலாம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலாக இருக்கலாம், ஒரு நியூஸ் வீக்காக இருக்கலாம், ஒரு டைமாக இருக்கலாம், ஒரு கார்டியனாக இருக்கலாம், ஒரு டெய்லி பீஸ்டாக இருக்கலாம். இவங்க பிரிட்டன் அண்ட் அமெரிக்கன், the English speaking nations, they will decide how the world should look at India and China. Till now they were deciding how the world should look at you. Sir, what time is your flight, sir? Yeah, I'm finishing 5 minutes, sir. No, so they were deciding how India should be looked at from the Western world. Now, for the very first time, they were writing democracy, India, democracy. The Pew survey, the Pew survey, which the Americans believe, they say, they ask minorities in our country, நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள்ட்ட கேட்குறாங்க, how many of you freely practice your religion? 98% our Indian Muslim brothers say, 98% say, I freely practice my religion in India. The Pew Research does a similar survey in America. They ask Hispanics, how many of you practice your religion in this American soil? They say only 60%. Blacks 54%. Now you lecture us on Western democracy, how India should be in the next 25 years. So when Dr. Adithanar ji spoke about a word called George Soros, Open Society Foundation, he is setting up a university in California for $1.6 billion. கலிஃபோர்னியா ஒரு பல்கலைக்கழகம் நிறுவறாங்க. அந்த பல்கலைக்கழகத்துடைய நோக்கம் என்னன்னா, to prevent the rise of nationalism. இதுங்க ஆச்சரியமா இருக்கு. to prevent காலராவை பார்த்திருக்கோம், to prevent மலேரியாவை பார்த்திருக்கோம். First time we are seeing a billionaire pouring $1.6 billion fund in a university in California, Open Society Foundation, to say ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் தடுக்கணும்யா அப்படின்னு. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்னா நீ யாரை சொல்கிற? எங்களை தான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். வி ஆர் ப்ரௌட் நேஷனலிஸ்ட், அது எந்த மாற்று கருத்தில். வி ஆர் இந்தியா சென்ட்ரிக், வி வாண்ட் அவர் கண்ட்ரி டு டூ வெல். ஸோ வாட் டஸ் ஜார்ஜ் சோரோஸ் டூ? ஹீ ஃபண்ட்ஸ் டெமோக்ரஸி இண்டெக்ஸ் ரிசர்ச்சஸ். எனக்கு நீ திடீர்னு டெமோக்ரஸி இண்டெக்ஸ் பார்ப்பீங்க, இந்தியா ஹஸ் ஃபாலன் டவுன் த டெமோக்ரஸி இண்டெக்ஸ், இந்தியா ஹஸ் ஃபாலன் டவுன் திஸ் மச்னு. யூ ஹேவ் டு கோ அண்ட் ஃபைண்ட் ஹூ ரன்ஸ் த டெமோக்ரஸி இண்டெக்ஸ், ஹூ ஃபண்ட்ஸ் இட். ஜார்ஜ் சோரோஸ் மாதிரி ஆட்கள் ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்த 20 வருஷம் எல்லாத்தையும் தாண்டித்தான் நம்ம வளரும். இந்தியா வில் நாட் கெட் an easy ride to be a global superpower. நமக்கு ஈஸி ரைடு கிடைக்க போகிறது. இட்ஸ் கோயிங் டு பி a tough turbulent ride, but we will reach there. Modi ji is there, we will reach there. Nationalists are there in our country, we will reach. So இந்த கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கணுங்க, சாஃப்ட் பவர், பிராண்ட் இந்தியா that is building, artifacts coming, the concept of Bharatiya building. டாப் 10ல 3 UK யூனிவர்சிட்டிஸ்,
5 அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நம்ம யூனிவர்சிட்டி எங்கே டாப் 10 போகிறது? டாப் 10 எப்படி மெஷர் பண்ணுறாங்க? குவாலிட்டி ஆஃப் அகாடமிக் ரிசர்ச், குவாலிட்டி ஆஃப் பேட்டன்ஸ் ஃபைல், குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், குவாலிட்டி ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மோடிஜி வந்ததுக்கப்புறம் NIRF ஃப்ரேம் ஒர்க், யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் மெஷர்மெண்ட் எல்லாம் டாப் 100ல வாங்க. திஸ் இயர் we are very happy. IIT Chennai for the very first time got into the top 500 universities of the world. இதெல்லாம் பாருங்க, because we are trying to be a global super power. அப்போ யூனிவர்சிட்டிஸ் உள்ள போகணும். இதெல்லாம் சாஃப்ட் பவர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்க, கடைசியாக ஏன் இந்தியா வந்து இன்னும் 25 ஆண்டுகள் கழிச்சு அங்கே ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க, எபிலிட்டி டு செட் அ குளோபல் நரேட்டிவ். அதாவது உள்ளூர் நரேட்டிவ் பத்தாதுங்க, உள்ளூருக்குள்ளே நம்ம பேச்சு தாண்டி குளோபல் அளவில் இந்தியாவுடைய நரேட்டிவை பற்றி மக்கள் பேச வைக்கணும். யோகா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா ஜூன் 21. பிரதமரே போய் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி லான்ச்ல யோகா பண்றார். சாரிங்க, 5 நிமிடத்தில் நான் முடிச்சிடறேன். கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். எபிலிட்டி டு செட் அ குளோபல் நரேட்டிவ். இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி லான்ல போய் யோகா பண்றார். யோகா பண்ணி முடிச்சுட்டு மோடிஜி சொல்றாங்க, உலகத்தினுடைய அமைதிக்கு யோகா தான் சிறந்த தீர்வுங்கிறார். இத்தனை நாள் நமக்கு என்ன சொன்னாங்க? உலகத்தினுடைய அமைதிக்கு ஐநா சபை தான் சிறந்த தீர்வுனாங்க. அட பாவிகளான், உலகத்தினுடைய அமைதிக்கு யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் சிறந்த தீர்வுனாங்க. நம்ம தலைவர் அங்கே போய் ஐநா சபையில் சொல்றாரு, உலகத்தினுடைய அமைதிக்கு யோகா தான் சிறந்த தீர்வு. 190 நாடுகள் இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகாவை அவங்க நாட்டில் கொண்டாடுறாங்க. வேக்சின்ஸ் பாருங்க, இந்த வேக்சின் டிப்ளமசியே ஒரு பெரிய சதி. ஒரு வேக்சினும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்துச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தலையை சுத்திரும். ஜாப்பனீஸ் என்சிலிஃபிட்டிஸ்னு ஒரு நோய் 52 ஆண்டுகள் கழிச்சு வேக்சின் வந்துச்சு. போலியோ 23 ஆண்டுகள் கழித்து வேக்சின். ஏன்னா இந்த வேக்சின் வாங்குறதுக்கு உங்க ஃபாரின் பாலிசி அடமான வைக்கணும், ஏன்னா உங்கள்கிட்ட வேக்சின் இல்லை. டைஃபாய்டுக்கு பல ஆண்டுகள் கழிச்சு. ஸோ இந்த வேக்சின் டிப்ளமசி யாருக்கிட்ட அறிவு இருக்கு, மூளை இருக்கு, டெக்னாலஜி இருக்கு, சயின்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள், அவங்க வேக்சின் கொடுக்கறதையே ஒரு பேரமாக வச்சிருந்தாங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு தான் நீங்கள் பேசவே ஆரம்பிக்க முடியும் வேக்சினை கூடியா. என் நாட்டில் 10 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான மக்கள் இப்போவே செத்து போயிட்டாங்க. இப்போனாச்சு குடியானா எனக்கு யூஎன் அசம்பிளியில் ஓட்டு போடுவியா? ஸோ வேக்சின் டிப்ளமசியை முதலாக மோடிஜி உடைச்சிருக்கார். நீ என்ன வேக்சின் கொடுக்கற? கோவிட் வேக்சினை நான் செய்கிறேன், என்னுடைய சயின்டிஸ்ட் செய்வாங்க, என் மக்கள் செய்வாங்க. மேக் இன் இந்தியா நாங்கள் செய்கிறோம். நீ என்ன வேக்சினை வச்சுட்டு பந்தா பண்ணுறது? என்னுடைய நாட்டு மக்கள் வேக்சின் போட 98 நாடுகளுக்கு நான் ஃப்ரீ வேக்சின் கொடுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் ஆச்சரியம் உலகத்தில். ஏன்னா அதுவரை இந்த வேக்சினை வச்சுக்கிட்டு பேரம் பேசுகிற நாடுகளுக்கு மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியன்ஸ்க்கு நமக்கு வேக்சின் போட 98 கண்ட்ரீஸ்க்கு வேக்சின் மைத்ரியை ஓப்பன் பண்ணி விட்டாரு. நீ எடுத்துக்க. எங்க பாப்பா நியூ கினியா போறார், அதனுடைய அதிபர் ஜேம்ஸ் முரப்பே வர்றார். 5:30 மணிக்கு மேலே அமெரிக்க அதிபரே வந்தாலும் இதுவரை பாப்பா நியூ கினியாவில் செரிமோனியல் ரிசப்ஷன் கொடுத்தது கிடையாது. 7:30 மணிக்கு மோடிஜி இறங்குறார். மோடிஜிக்கு செரிமோனியல் ரிசப்ஷன். அதிபரே வந்து நிற்கிறார். ஃபர்ஸ்ட் ஆள் எப்படா மோடி பிளேன்லேருந்து இறங்குவார். பெரிய மனது, ஒரு அதிபருக்கு எவ்வளோ பெரிய மனசு இருந்தால் அந்த மாதிரி வந்து பிரேனுங்க. மோடிஜி வந்த உடனே காலில் போய் விழுகிறார். ஒரு சிறிய நாட்டுடைய பார்வையிலிருந்து பாருங்க. இப்போ நம்ம மேல இருந்து பார்த்து கீழே வந்துட்டோம். சிறிய நாடுகள் எப்படி யோசிக்கும் பாருங்க. பாப்பா நியூ கினியா போன்ற சிறிய நாடுகள், ஐயா இந்த வேக்சினை வச்சு தான் எத்தனை நாள் எங்களை மிரட்டிட்டு இருந்தாங்க 200 வருஷமா. இவன் கொடுக்குறேன்னு கொடுக்காம எங்களை எல்லாம் பஞ்சப்பட்டினி அடிமையாக வச்சிருந்தான். எனக்கு வேக்சின் கொடுத்தீங்க ஐயா, மக்களை காப்பாற்றி. உங்க காலில் என்னங்க ஐயா, எங்கே வேணாலும் விழுகிறேங்க ஐயா. நான் பக்கத்திலேயே சைனா இருக்கு பாப்பா நியூ கினியாக்கு. அதெல்லாம் கவலையப்படலாம், பார்த்துக்கலாம். ஒரு வேளை வந்தாருன்னா மோடி அங்கேருந்து நமக்கு வந்து ஏர்கிராஃப்ட் அனுப்புவார், 2 பார்த்துடலாம். இதெல்லாம் குளோபல் டிப்ளமசியில் அவ்வளோ ஈஸியாக ஒரு நாடு வந்து தன்னுடைய கையை திறந்து காட்டிடாதுங்க. எல்லாருமே they operate with a very closed fist. குளோபல் டிப்ளமசியில் nobody opens the hand. இன்னைக்கு பாப்பா நியூ கினியா ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாங்க, நான் சைனாவோட நெய்பர் தான், ஆனால் இந்தியா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. ஏன்? யூ கேவ் மீ வேக்சின்ஸ் அண்ட் சேவ்டு மை பீப்புள். அதனால் நான் மோடிஜியினுடைய காலை தொட்டு வணங்குவேன். அதில் எனக்கு எந்த தவறும் தெரியவில்லை. சூரினாம், யுனைடெட் நேஷன்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாங்க, இஃப் தேர் இஸ் ஒன் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் நவ்
which can claim the world moral superpower, it is Indiaங்கிறாங்க. Because they send vaccines to us னு அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஐநா சபையில் பேசுறாங்க லேடியாவும். So India has got the ability to set global narrative. Fortune 500ல 500 பெரிய நிறுவனங்கள் உலகத்தில் ஃபார்ச்சூன் மேகசின் வந்து they rank as the best 500 companies. அந்த 500 கம்பெனியில் 71 கம்பெனியில் CEO is an Indian origin or an Indian or born in India. 71 out of 500 Fortune 500 companies have got an Indian origin, Indian born CEO there. Global soft power, ability to set a narrative. இதெல்லாம் அமைஞ்சு வருதுங்க. Very deep striking ability. இதற்கு இன்ஹெரண்டா காரணம் பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. ஃபைனலா 2 நிமிஷத்தில் அதோடைய தாரக மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னா நம்முடைய டீப் டெமோக்ரஸி, நம்முடைய ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தில் இத்தனை மொழிகள் பேசுகிறோம், 22 மொழிகளுக்கு மேலே அஃபீஷியல் மொழி, டயலெக்ட் இவ்வளவு இருக்கு. 50,000 பேர்த்துக்கு மேலே பேசக்கூடிய மொழி இந்தியாவில் 122 மொழி இருக்கு. நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து முதலாக ஒரு நாடு சொல்லுது எனக்கு மோடியை பிடிக்கும் அப்படின்னு. திஸ் கண்ட்ரி never rooted for a single person till now. Nehru might be okay in UP, okay there, okay here. அங்கே ஒரு 80 MP, இங்கே ஒரு 40, அங்கே ஒரு 30 இருக்கும். வடகிழக்கிலிருந்து காஷ்மீரிலிருந்து இங்கே வரைக்கும் எல்லாரும் சொல்கிறோம் மோடிஜி. ஸோ தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். நான் வெரி டீப் டெமோக்ரஸி. 2 எலெக்ஷனில் கண்டினியூஸாக வி கேவ் அ மெஜாரிட்டி கவர்மெண்ட். 283 in 2014, 2019ல 303, 2024ல 400+. ஸோ 3வது எலெக்ஷன்லையும் ஒரு நாடு கண்டினியூஸாக ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை 400 எம்பிக்களை கொடுத்து நம்முடைய நாடு அமைக்க போகிறோம். அப்போ மோடிஜினுடைய வேகம் சொல்லணுமா? 300க்கே இந்த வேகம்னா 400க்கு என்ன எவ்வளோ பெரிய வேகம். அதனால் வருகின்ற காலம் என்பது நிச்சயமாக இந்தியாவுடைய காலம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்து நமக்கு இல்லை. அற்புதமான ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். உலகளவில் ஒரு பெரிய பிராண்ட். சமீபத்தில் UK போயிருந்த பொழுது நம்ம ஹை கமிஷனர் சொன்னாங்க, சார் இன்னைக்கு we have just overtaken China this year. இங்கிலாண்டில் ஃபாரின் குழந்தைங்க அதிகமாக படிக்கிறாங்கன்னா நம்ம நாடு இந்தியா சார். 2,45,000 குழந்தைங்க உள்ள படிக்கிறாங்க 1 year. Overtaken China. In a matter of 2 years, we will be the number 1 country in US which is sending students for studies. இப்போவே ஆஸ்திரேலியாவில் we are the number 1 country. இப்போ இந்த குழந்தைங்க இத்தனை பேர் போய் படிக்கிறாங்களே என்ன சார் ஆகும்னா, எல்லா நாட்டிலையும் அவங்க குழந்தைகளை விட அதிகமாக நம்ம குழந்தைங்க தான் நீ படிக்க போகிறாங்க, இந்தியா உட்பட நம்ம எல்லா இடத்துலையும். ஸோ இவங்க ஒருத்தரும் இந்தியாவுடைய கல்ச்சரல் சூப்பர் பவரை கேரி பண்ண போகிறாங்க. அஸ் அன் இந்தியன் நம்ம இதை என்கரேஜ் பண்ணணும். இது எந்த விதத்தையும் நம்ம பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, தடுக்கக்கூடாது. எவ்ரிபடி கேரிஸ் பிராண்ட் இந்தியா அஸ் அ ஸ்டூடெண்ட். அவங்கள ஒரு வெள்ளக்காரனோ, ஒரு பிரிட்டோ, ஒரு யூரோப்பியனோ, ஒரு அமெரிக்கனோ பார்க்குறாங்க. ஓ இந்தியன் ஸ்டூடெண்ட், டிசிப்ளின்ட், ஹார்ட் ஒர்க்கிங், ஃபேமிலி, யோகா, அப்படி தான் ஆரம்பிப்பாங்க அடுத்த 2 வருஷம். அது கல்ச்சரல் சூப்பர் பவர். ஸோ ஆல் திஸ் சில்ட்ரன் அக்ராஸ் த வேர்ல்டு தே ட்ராவல். இன்னும் 20 ஆண்டுகளில் இவங்க எல்லாம் மல்டிநேஷனல் கார்பரேஷனில் போய் உட்கார போகிறாங்க. வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், யுனைடெட் நேஷன்ஸ். ஆல் இந்தியன்ஸ் வில் கோ அண்ட் சிட் இன் மல்டிலேட்டரல் ஆர்கனைசேஷன்ஸ், இன் பிக் கார்பரேஷன்ஸ். இப்போவே பாருங்கள், மைக்ரோசாஃப்டில் நம்மால் இருக்கார், கூகுளில் நம்மால் இருக்கார். ஸோ அதனால தான் நம்ம கடைசியாக தைரியமாக சொல்கிறோம், இட் இஸ் கோயிங் டு பி அன் இந்தியா சென்ட்ரிக் வேர்ல்டு 25 years from now. அதற்கான விதைகளை மோடி அவங்க போட்டிருக்காங்க. அதற்கான பயன் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும், நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும், பேர குழந்தைகளுக்கு கிடைக்கும், இந்த நாட்டிற்கு கிடைக்கும். அன்னைக்கு ஆங்கிவஸ் மேடிசன் சொன்னார் 250 ஆண்டுகளுக்கு முன்பு, அன்னைக்கு இந்தியா 23% உலக பொருளாதாரம் இருந்துச்சுன்னு. அதை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். we are reclaiming our identity, we are doing it the Indian way, we will 100% reach there. குறிப்பாக நம்முடைய ப்ரொஃபஸர் கனக சபாபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவிக்கணும். ஒரு முதல் தமிழன் ஷாம் பிரசாத் முகர்ஜி ஃபவுண்டேஷனில், இது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு the best of thinkers of BJP are in ஷாம் பிரசாத் முகர்ஜி ஃபவுண்டேஷன். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள், அதிகமாக சிந்தனை இருக்கக்கூடியவர்கள் தான்
ஷாம் பிரசாத் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் நம்முடைய கட்சி அவர்களை வச்சிருக்கும். இன்றைக்கி அந்த இடத்துக்கு நம்முடைய ப்ரொஃபஸர் கனகசபாபதி அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள். இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழனுக்கும் கிடைத்த பெருமையாக நான் பார்க்கின்றேன். அதே போல் முதல் முறையாக அந்த லெக்சர் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க. வருகின்ற காலத்தில் அது போல் நிறையா நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும், நிறையா விஷயங்கள் நம்ம பேசணும். ஆடியன்ஸ் மிக பொறுமையாக கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக நீங்கள்லாம் அமர்ந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொஃபஸர் கனகசபாபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். Thank you so much for your inspiring words, Anna. Now I request Thanthi to present vote of thanks. I stand before you today with deep gratitude and a deep sense of honor, and I extend thanks to one of you for gracing this event in celebrating 100. Rise of New India with your today. We come together as a community united by our shared passion for the progress, democracy and the betterment of our country. First and foremost, I would like to express our appreciation to the guest of honor, Mr. Adithanar, லேட் ஆகுது, வேகமாக கேட்கலாமா? location of Aurora an important distinction. Your presence here today signifies your commitment to the principle of democracy and a tireless work undertaken to uphold the values of faith. We hold dear. A special vote of thanks goes to our dedicated professor, P. Kanagasababadi, Trustee, SPMRF. Your unwavering dedication and together seamlessly, and to our dear the youth of Tamil Nadu, the young leader, Thiru K. Annamalai, founder, the We the Leaders Foundation. Thank you, Anna, for your selfless efforts deserve utmost praise and recognition. We almost extend a gratitude to Ramakrishna Trustees and a special thanks to Mr. Balaji Ramaswamy, who has provided us exceptional facilities and support throughout the event. Your performance and cooperation has been invaluable in gathering us Furthermore, I would like to extend a heartfelt thanks to each one of you attendants present here today. Your presence signifies your interest and your discourse and your commitment to shaping a brighter future to rise of New India. It is through such a collective participation and engagement we also can foster a society with appreciation and value. In conclusion, let us remember this event, such as this serves a reminder of power of unity, collaboration, and the strength of collective voice. Together, we can build a society that is inclusive, just and prosperous. Once again, thank you for all gracing us with the presence of your unwavering support. May we continue